Hello and welcome to Tamil Aspirants Club. இன்னைக்கு நம்ம எடிட்டோரியல் வெக்காபுலரியோட 13th, 14th and 15th ஓட வீடியோஸ் நம்ம vocabs நம்ம பார்க்க போறோம். இதுக்கப்புறம் ஒரு அப்கமிங் செஷன்ஸ்ல நம்ம டெய்லி எடிட்டோரியல் வெக்காபுலரி பார்க்கறதுக்கு பதிலா ஒரு வீக்ல அந்த 6 டேஸ்க்கான எடிட்டோரியல் வெக்காபுலரி எடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம்னு இருக்கேன். பிகாஸ் இதுக்கப்புறம் நம்ம விதிகள் சீரிஸ் கண்டினியூ பண்ணோம்னா அட் த சேம் டைம் கிராமர் சீரிஸ் நம்ம நாளையிலிருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். இந்த ஒரு காரணத்தினால என்னால் எல்லாத்தையுமே டெய்லி எடுத்துட்டு போறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த ரீசன்ஸ்க்காக கிராமர் சீரிஸ் முடிகிற வரைக்கும் நம்ம வீக்கெண்ட் வொக்காபுலரியில் நம்ம இது எடிட்டோரியல் எடுத்துகிட்டு போகலாம். அதுக்கப்புறம் நம்ம டெய்லியாக மாற்றுறதுல எப்படி ஃபீஸிபிள்ன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் உங்களுக்கு கிராமர் சீரிஸும் வரும். டெய்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம விதைகள் சீரிஸை நம்ம எடுத்துகிட்டு போவோம் எஸ்எஸ்சிக்காக. ஸோ எடிட்டோரியல் மட்டும்தான் ஒரு வீக்கெண்டில் மேக்ஸிமம் சண்டே நம்ம அப்லோட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா 13 July 2022. ஸோ ஃபர்ஸ்ட் வேர்ட் இஸ் cynical. So when you say people are cynical, or group of people are நம்ம cynical சொன்னோம்னா it means they are interested only serving themselves. அவங்களோட பெனிஃபிட்காக மட்டும் தான் அவங்க பார்ப்பாங்க. Believing that people are only interested in themselves and are not sincere. Okay, so they are not sincere to anyone, they are only sincere to themselves. So those people are called cynical. I've always been deeply cynical about politicians. So politicians நம்ம ஏன் cynical சொல்றோம்னா because they work for the benefit of themselves, not for the society. அப்படி சில நேரம் வைப்பாங்க ஒரு பொலிட்டிஷியன்ஸ் மேலே நம்ம அலிகேஷன்ஸ் வைப்போம்ல, அது மாதிரி. She has a cynical view of men. So cynical view of men in the sense men they are always want to enjoy themselves. So அவங்களுக்கு மட்டும்தான் அவங்க எப்பவுமே உண்மையாக இருக்கணும், இல்லை அவங்களுக்கு மட்டும்தான் அவங்க நினைப்பாங்க, மற்றவங்களை பற்றி யோசிக்க மாட்டாங்க, பெண்களை பற்றி யோசிக்க மாட்டாங்கன்றது அவங்களோட கருத்து. நெக்ஸ்ட் ஒன் டியூரஸ். ஸோ டியூரஸ் இந்த ரூட் வேர்டு எங்கே பார்த்தீங்கன்னா டியூர் மீன்ஸ் ஸ்ட்ராங் ஹார்ட். ஸோ இந்த வேர்டை பார்த்த உடனே உங்களுக்கு மைண்ட் இன்னொரு வேர்டு என்ன வரணும்னா டியூரபிள் ஆர் டியூரபிலிட்டி, இந்த மாதிரி வேர்டு வரும். ஸோ டியூரபிலிட்டின்றது நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு இந்த டேபிள் வச்சிருக்கோம், இந்த டேபிள் வந்து டியூரபிள் டேபிள்ன்றது என்னன்னா இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, அதாவது ரொம்ப நாள் இதோட லைஃப் நீடிக்கும், அதாவது டியூரபிள். அப்போ நான் ரொம்ப ரஃப் ஒர்க்குக்கு கூட இது வந்து சீக்கிரம் தேஞ்சு போகாது, அதாவது டியூரபிள் சொல்லுவோம். அப்போ டியூரஸ்ன்றது அப்போ டியூரபிள்னா என்ன, ஸ்ட்ராங் ஹார்ட் இதான. அப்போ டியூரஸ் பண்ணிங்கன்னா threats used to force a person to do something. ஒரு ஆளை வந்துட்டு ஒரு விஷயத்த செய்ய வைக்கிறதுக்காக அவனை ப்ரெஷர் பண்ணுறதோ இல்லை ஃபோர்ஸ் பண்ணுறது பேர் தான் டியூரஸ். அப்போ இந்த ரெஸ்ஸை வச்சு நீங்கள் ஸ்ட்ரெஸ் அப்படின்ற ஒரு வேர்டு கூட நீங்கள் மைண்டில் வச்சுக்கிறது பெஸ்ட். இப்போ வேர்ட்ஸ் பார்ப்போம், எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். He claimed that he signed the confession under duress. Under duress என்ன, under force. அப்போ ஃபோர்ஸ் பண்ணி தான் he claimed that he signed the confession. அந்த கன்ஃபெஷன் அவங்க ஃபோர்ஸ் பண்ணாங்க. ஸோ மேக்ஸிமம் இந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷனில் பார்த்துருப்பீங்களா, இந்த மாதிரி நான் தான் இந்த குற்றத்தை ஒத்துக்கிட்டு வந்து கையெழுத்து போட்டிருப்பாங்க. அதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அண்டர் டியூரஸ். A threatened or defeated people may switch to traits of a new conquering culture either voluntarily or under duress. A threatened or defeated people, for example, இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சில இன்வேஷன்ஸ் வந்திருக்கும். அந்த இன்வேஷன் வரும்போது டிஃபிட்டட் பீப்புள் மே ஸ்விட்ச் டு த ட்ரைட்ஸ் ஆஃப் நியூ கான்கரிங் கல்ச்சர். அப்போ வந்து அந்த பார்பாரிக் இன்வேஷன்ஸ்லாம் நடக்கல, அப்போ அந்த கல்ச்சருக்கு அவங்க மாறுவாங்க either voluntarily or under duress. Under duress in the sense under force. இப்போ என்னென்ன வேர்ட்ஸ் இருக்கலாம் பார்த்தீங்கன்னா டியூரபிள், என்டியூர், இன்டியூரேட். ஸோ டியூரபிள் able to last, be used for a long time without becoming damaged. ஸோ able to last and be used for a long time, அதை நம்ம டியூரபிள் சொல்லுவோம். எந்த ஒரு விசேஷம் இந்த பொருளை வந்து ரொம்ப நாள் யூஸ் பண்ணலாம், அப்போ நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணாலும் இதோட லைஃப்ன்றது தேயாது, அந்த தேய்மானம் இருக்குல்ல அது இருக்காது. தட்ஸ் கால் டியூரபிள். The machines have to be made of durable materials. அப்போ சிம்பிளாக சொன்னால் இப்போ கார்பன் ஃபைபர் ஒரு இது இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு பிளாஸ்டிக் இருக்குது. எதில் நம்ம செஞ்சால் ரொம்ப நாள் வரும் பார்த்தீங்கன்னா கார்பன் ஃபைபர். அப்போ அந்த மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா அதிக நாள் அது தாங்கும். அப்போ டயருமே பார்த்தீங்களா, டயர் டியூரபிலிட்டி நம்ம சொல்லுவோம். அந்த டயர் வந்து எவ்வளோ நாள் தேஞ்சு போகும் அப்படின்றது. சில பேர் தெரிஞ்சவங்களுக்கு 20,000 கிலோமீட்டர்ஸ்லாம் சில டயர் போகும், சில வந்து 18,000 கிலோமீட்டர்ஸ்லாம் போகும், 8,000. ஸோ அதுதான் டிஃப்ரென்ஸ். என்டியூர். ஸோ என்டியூர்ன்றது என்னன்னா தாங்குறது. டு சஃபர் சம்திங் டிஃபிகல்ட், அன்பிளசன்ட் ஆர் பெயின்ஃபுல். ஒரு மோசமான சுச்சுவேஷன்லையோ ஒரு அன்ஃபேவரபிள் சுச்சுவேஷன்லையோ அன்பிளசண்டான ஒரு சினாரியோவோ நம்ம தாங்கிக் கொள்றதுக்கு பேர் என்டியூர். அப்போ அந்த இடத்துல நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும். We had to endure a 9-hour delay at the airport. நீங்கள் அதுதான் தாங்கி ஆகணும். Indurate means make hard harder or become fixed or established. ஓகேவா, ஒரு விஷயத்தில் ஃபிக்ஸ் ஆகுது, எஸ்டாப்ளிஷ் ஆகுது, ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிறதுக்கு இது பேர் இன்டியூரேட். இன்டியூரேட்டட் கஸ்டம்ஸ் அப்படின்னா இது சேஞ்ச் ஆகாது, என்ன இருந்தாலும் அது ஃபிக்ஸ்டாக இருக்கும், அதை வந்து நம்ம அப்ரூவ் பண்ண முடியாது, அது இன்டியூரேட். கான்லெட். ஸோ கான்லெட்ன்றது என்ன பார்த்தீங்கன்னா கையில் வந்து கைக்கு வந்து ஒரு க்ளவுஸ் மாதிரி போட்டு ஃபைட் போகும்போது அதில் ஏதோ அடிப்படாமல் இருக்கிறதுக்காக இந்த
அவெஞ்சர்ஸ்ல பார்த்தீங்கன்னா தானஸ் போட்டு வர்றாரு, தட்ஸ் கால்ட் கான்லெட். A long thick glove hand covering worn for ப்ரொடெக்ஷனுக்காக படுறது. அப்போ கிட்டத்தட்ட அது கிளாத்தை தாண்டி ஒரு லெவல் ஆஃப் மெட்டல் அவங்க செஞ்சிருப்பாங்க. I have had a pair of advertising gauntlets purchased by one of my officers and examined by experts. They are not wearing rubber gauntlets, respirators or special clothing. ஸோ சில இடத்துல இப்போ கார்னிங்லாம் இப்போ இந்த மாதிரி கரண்ட் டைமில் எப்படி யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, சில ஒர்க்குக்கு வந்து சில மாதிரி க்ளவுஸ் போட்டிருப்பாங்க. தட் இஸ் டு ப்ரொடெக்ட் பீப்புள் ஃப்ரம் ஹார்ம்ஃபுல் மெட்டீரியல்ஸ் அண்ட் ஹார்ம்ஃபுல் சினாரியோஸ். அது டிசென்ட். ஸோ டிசென்ட்னு ஒரு வேர்டு, அசென்ட்னு ஒரு வேர்டு. இதில் சென்ட்ன்ற வேர்டு தான் நமக்கு ரூட் வேர்டு. சென்ட் மீன்ஸ் டு ஃபீல், பர்சீவ். டு ஃபீல் அண்ட் பர்சீவ். பர்சீவ்னா ஒரு பார்வை அப்படி வச்சுப்போம். ஸோ டிசென்ட், a strong difference of opinion on a particular subject, especially about an official suggestion or plan or a belief. ஸோ ஒரு பர்டிகுலர் பிலீஃபை பற்றி, ஒரு பிளானை பற்றி, ஒரு சஜஷன் பற்றியோ நீங்கள் ஒரு ஸ்ட்ராங் ஒப்போசிஷன் வைக்கிறீங்க, அது நீங்கள் ஒத்து போகலன்னா தட்ஸ் கால்ட் டிசென்ட். when the time came to approve the proposal, there were one or two voices of dissent. அப்போ நான் அப்ரூவல் கொடுக்குறாங்க. ஸோ கரெக்டான டைமில் வந்து அது அந்த ப்ரொபோசல் அப்ரூவ் பண்ணுற டைம் வரும்போது there were one or two voices of dissent, in the sense they don't agree. அப்போ they feel difference. அவங்க ஃபீல் பண்ணுற மாதிரி இவங்க ஃபீல் பண்ணலை. ஓகே, அதனால they wanted to oppose. A staunch conservative, he frequently dissented from the court's majority opinion. So he dissented means he did not agree. He strongly opposed. He did not like the judgment or the opinion of the majority of court's majority. Okay, இப்போ இதில் என்னென்ன வேர்ட்ஸ் வரும்னு பார்த்துப்போம். இப்போ அதே மாதிரி சென்ட்டில் அசென்ட்னு ஒரு வேர்டு இருக்கும், கன்சென்ட்னு ஒரு வேர்டு இருக்கும், ரிசென்ட்னு ஒரு இருக்கும். இப்போ அசென்ட் வந்து டிசென்ட்டுக்கு அப்படியே ஆப்போசிட். அப்போ என்னன்னா அஃபிஷியல் அக்ரிமெண்ட் டு அப்ரூவல் ஆஃப் அன் ஐடியா ஆர் பிளான். அப்போ அசென்ட்னா நீங்கள் ஒத்து போறீங்க. அஃபிஷியலாக நம்ம ஒத்து போகிறது அசென்ட். அஃபிஷியலாக நம்ம வந்து ரிஜெக்ட் பண்ணுறது டிசென்ட். ஓகேவா? once the directors have given their assent to proposal, we can begin. அதே மாதிரி இன்னொரு வேர்டு இருக்கு, கன்சென்ட்னா பெர்மிஷன் ஆர் அக்ரிமெண்ட். ஸோ கன்சென்ட்ன்றது என்ன, ஒருத்தவங்களோட அப்ரூவல் வாங்குறது. இப்போ கன்சென்ட்டுக்கும் அசென்ட்டுக்கும் டிஃபரன்ஸ் என்னன்னா, அசென்ட்ன்றது அஃபிஷியல் அக்ரிமெண்ட், ஒரு அஃபிஷியல் அக்னாலேஜ்மெண்ட் வச்சுக்கலாம். ஸோ அஃபிஷியலாக நீங்கள் ஒரு விஷயத்தை ஒத்துக்கிறது பேர் அசென்ட். கன்சென்ட்ன்றது இப்போ நான் உங்ககிட்ட கேட்கலாம், இது செய்யலாமா அப்படின்னு சொல்லி நீங்கள் தலையாட்டலாம், இல்லை ஏதோ ஒரு வகையில் நீங்கள் இதுக்கு அப்ரூவல் கொடுக்கலாம், அதுக்கு பேர் கன்சென்ட். They can't publish your name without your consent. Without your consent, in sense, without getting an approval from you, a permission from you. Resent, to feel angry because you have been forced to accept someone or something that you don't like. So resent in the sense you have an opposing idea, which means you don't like it. You don't have like that feeling because you accepted something just because a person made you to accept it. So that is called resent. To feel angry because you have been forced to accept someone or something that you don't like. Next, prefer. For means to carry. Okay, idhula nariya words irukum. So prefer means to offer something by holding it out or to offer advice or opinion. So prefer in the sense, for example, you வீட்டுக்கு வந்திருக்கீங்க, I'll give you a glass of water. I prefer glass of water to him, which means I provide, I give. So to offer something by holding like this. அதை இன்னும் கொஞ்சம் மெட்டஃபரிக்கல் எடுத்துட்டு போனா, or to offer advice or opinion. So அதே எப்படி ஒரு glass of water நான் கொடுக்கணும், அதே மாதிரி என்னோட opinion, இதோட suggestion, இந்த மாதிரி கொடுக்கிறதுக்கு பேரு that's called prefer. He shook the warmly proffered hand. In the sense, இப்போ நீங்க கை கொடுக்குறீங்க, அப்போ அவங்க கை நீட்டிட்டு இருக்கா, அதை நீங்க பிடிச்சி ஷேக் பண்றீங்க, that's called prefer. Documents, dates, places and names are freely proffered when asked. Are freely proffered means freely given. இங்க freely ஒரு வேர்டு இருக்கு, மறந்துச்சு. Ferret. So ferret in the sense, ferretன்றது எப்படி பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நீங்கள் ஒரு ட்ராக்குள்ள வந்துட்டு ஏதோ ஒரு பொருள், சின்ன பொருள் போட்டுட்டீங்க, அதில் நிறைய பொருள் இருக்கு, அப்போ அதில் கையை தடை வச்சு தேடுவீங்க தெரியுமா, தட்ஸ் கால்ட் ferret. ஸோ ஃபர்னா நம்ம என்ன பார்த்தோம், டு கேரி. ஓகே, டு கேரி அவுட் அ சர்ச், ஒரு சர்ச்சை நம்ம கேரி அவுட் பண்ணுறோம், தட்ஸ் கால்ட் ஃபர். டு சர்ச் ஃபார் சம்திங் பை மூவிங் திங்ஸ் அரவுண்ட் வித் யுவர் ஹேண்ட்ஸ், எஸ்பெஷலி இன் ட்ராயர் ஆர் பேக் ஆர் க்ளோஸ் ஸ்பேஸ். ஸோ ஃபெரட்னு ஒரு அனிமலும் இருக்குது, பட் ஃபெரட்னு என்னன்னா ஒரு க்ளோஸ் பிளேஸில் நீங்கள் ஒரு இடத்துல நீங்கள் தடவி ஒரு பொருள் எடுக்கிறது. ஐ வாஸ் ஜஸ்ட் ஃபெரட்டிங் அரவுண்ட் இன் மை ட்ராயர் ஃபார் மை பாஸ்போர்ட். ஓகே, ட்ராயருக்குள்ளே நம்ம தேடி பார்க்குறோம். ஃபர்டைல். ஸோ ஃபர்டைல்ன்றதுன்னா ஒரு நிலத்தில் இந்த மாதிரி ஒரு க்ராப்ஸை விளைவிக்கலாம், அப்போ அந்த நிலம் அதை தாங்கும். டு கேரி, இட் கேன் கேரி தீஸ் டைப்ஸ் ஆஃப் ஆர் எனி டைப் ஆஃப் வெஜிடேஷன். அஃபரண்ட், எஃபரண்ட் ரெண்டு வேர்டு இருக்கும். எஃபர், எஃப்னா எக்ஸிட், அப்போ அஃப்னா இன்சைட்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ ஆக்சுவலாக என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு
மெடிசன் எடுக்கிறோம், ஒரு சிரிஞ்சில் ஒரு மெடிசன் எடுக்கும், அது வந்து ஸ்ட்ரெயிட்டாக நர்வஸ் சிஸ்டம்குள்ளே போகணும். ஓகேவா? அப்போ வெளியே இருந்து உள்ளே போகணும் ஒன்று, அதே மாதிரி உள்ளே இருந்து சில லிக்விட் வந்து வெளியே வரலாம். இப்போ இது ரெண்டு பேர் தான் அஃபரண்ட் அண்ட் டிஃபரண்ட். அஃபரண்ட்னா கேரிங் சம்திங் டுவர்ட்ஸ் த சென்ட்ரல் ஆஃப் அ பாடி பார்ட், அப்போ அவுட் சைட்லேருந்து இன்சைட் போகும். எஃபரண்ட்னா அவே ஃப்ரம் சென்ட்ரல் ஆர்கன் ஆர் பாடி பார்ட். ஓகே, அப்போ உள்ள இருந்து வெளியே வரும், தட்ஸ் கால் எஃபரண்ட். அப்போ வெளியே இருந்து உள்ள பிளட் வெசல்ஸ் கேரி பண்ணிட்டு உள்ள போகும், தட் இஸ் அஃபரண்ட். உள்ள இருந்து பிளட் வெசல்ஸ் கேரி பண்ணிட்டு வெளியே எடுத்து வந்துச்சு, தட்ஸ் கால் எஃபரண்ட். கான்ஃபர். ஸோ கான்ஃபர் அப்படின்னா ரெண்டு மீனிங் இருக்கு. மொதல் மீனிங் கான்ஃபரோடது என்னன்னா, யூ என்டைட்டில் பர்சன் டு டூ சம்திங். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ராஜா இருக்கா, அவர் தலையில் ஒரு கிரீடம் வைக்கிறோம், ஸோ வி ஆர் கான்ஃபரிங் ஹிம். அப்போ அந்த கிரீடம் வைக்கிறதுக்கு அப்போ கிரீடத்தை அவர் தலையில தாங்கிட்டு இருக்கணும். அது கிரீடம் மட்டும் கிடையாது, அதோட ரெஸ்பான்சிபிலிட்டி அவர் தலையில தாங்க ஆரம்பிக்கணும். டு கிவ் அன் அஃபிஷியல் டைட்டில், ஆனர் ஆர் அட்வான்டேஜ் டு சம் ஒன். அஃபிஷியல் ஆனர் ஆர் அட்வான்டேஜ், தட்ஸ் கால்ட் கான்ஃபர். அதே மாதிரி டு எக்ஸ்சேஞ்ச் ஐடியாஸ் ஆன் அ பர்டிகுலர் சப்ஜெக்ட் ஆஃபன் இன் ஆர்டர் டு ரீச் அ டெசிஷன் ஆன் வாட் ஆக்ஷன் டு டேக். அப்போ நம்ம ஒரு ஐடியாஸை ஷேர் பண்ணி ஒரு டிஸ்கஷன் மாதிரி நம்ம எடுத்துப்போம். கான்ஃபரன்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போ கான்ஃபரன்ஸ்னா என்ன? ஸோ கான்ஃபரன்ஸ்ல ஒரு டிஸ்கஷன் நடந்து அந்த டிஸ்கஷன்ல இருந்து ஒரு ரிசல்ட்டோ ஒரு டெசிஷனோ நம்ம எடுக்கணும், தட்ஸ் கால்ட் கான்ஃபர். கான்ஃபருக்கு இது ஒரு மீனிங் இருக்கு, அதே மாதிரி கான்ஃபருக்கு டு என்டைட்டில் a person to do something, that's also called confer. ஸோ இப்போ ரெண்டு எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். ஐ நீட் சம் டைம் டு கான்ஃபர் வித் மை லாயர், which means to have a discussion with my lawyer, therefore to reach a particular conclusion. An honorary doctorate was conferred on him by Columbia University. அப்போ கொலம்பியா யூனிவர்சிட்டி அதாவது சில பேருக்கு சொல்றாங்க டாக்டர் பட்டம் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு, that was conferred on that particular person. கான்ஃபரன்ஸ், இது நமக்கு தெரியும். A conference on women's rights. Differ. ஸோ டிஃபர் என்னன்னா டு டிலே சம்திங் until a later time. ஒரு ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கு, ஒரு ப்ராசஸ் நடந்திருக்கும், திடீர்னு அதை நீங்க ஹோல்ட் பண்ணிட்டீங்க. ஸோ கேரி ஆர் டு ஹோல்ட் பண்ணிட்டோம். வை? ஃபார் அ பர்டிகுலர் டெசிஷன்ஸ் ஆர் அ பர்டிகுலர் திங் டு ஹேப்பன். ஒரு சில விஷயம் நம்ம even if you are not sure of something, okay, even if you are not sure of something, you hold that process until a particular time, that's called defer. To delay something until a later time. மேக்ஸிமம் நீங்க எங்க பார்த்துப்பீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தூக்கு தண்டனையில ஒரு பர்சனை வந்து போட்டுட்டாங்க, அந்த தூக்கு தண்டனை வரும்போது அது தள்ளி வச்சிருவாங்க, அது தள்ளி வைக்கிறதுக்கு பேர் தான் டிஃபர். My bank has agreed to defer the payments on my loan. To defer the payments on the loans, அந்த repayments வந்து தள்ளி வச்சுட்டாங்க. அப்போ இது பாயிண்ட்க்கு அப்புறம் நீங்க பே பண்ணலாம், அப்போ அது கேன்சல் பண்ணல, தள்ளி மட்டும் தான் வச்சிருக்காங்க. டிஃபரன்ஸ், ரெஸ்பெக்ட் அண்ட் பொலைட்னஸ். டு டிஃபர் வேற, டிஃபரன்ஸ் வேற. ஓகே, இந்த வேர்ட்ஸ் அதுதான் இதுக்கெல்லாம் நான் தெளிவாக எழுதுறேன். Respect and politeness. Respect shown for another person, especially because of that person's experience, knowledge, age, or power. You hold, the person carries some level of reputation because of the person's age or experience. That's called difference. So you give some or you show some respect to that person. He treats her with such difference. Difference in the sense the person holds some value. The person holds or has some reputation. Infer. To form an opinion or guess that something is true because that information that you have. ஒரு இன்சிடென்ட் நடக்குது, அந்த இன்சிடென்ட்ல நடந்தது ஒன்று, அதுல இருந்து நம்ம ஒரு புரிதல் எடுத்து போல, தட்ஸ் கால்ட் இன்ஃபர். இப்போ ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம். வாட் டு இன்ஃபர் ஃப்ரம் ஹர் ரெஃப்யூசல். இப்போ நீங்க ஒரு ஆஃபர் பண்றாங்க, அவங்க ரெஃப்யூஸ் பண்ணிட்டாங்க, இது நடந்தது இவ்வளவுதான், ஆனா அவங்க ஏன் ரெஃப்யூஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நம்ம அதுல இருந்து ஒரு இன்ஃபரன்ஸ் எடுப்போம். அதாவது நமக்கு என்ன புரிஞ்சுதோ அதை நம்ம அதுல இருந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோமோ, தட்ஸ் கால்ட் இன்ஃபர். நம்ம என்ன கேரி பண்ணிக்கிறோமோ. Form an opinion or guess that something is true because of the information that you have. Up information and she refused, she didn't accept your proposal, whatever it is. Then what is the inference that you take? For example, a boy proposes a girl and she refuses, and what is the inference the boy may get? She might have another relationship with another person. Okay, therefore that is what we call an inference. So that is the inference the boy takes. The boy has no clear idea whether the girl has a relationship with another person, but still he has a conclusion just because the person has an information. What information? The girl rejected his proposal. Referendum. Referendum அப்படின்றது ஃபெர். இல்லை ரெண்டு மூணு விஷயம் ரெஃபர்னு ஒரு வேர்டு இருக்கும். ரெஃபரெண்டம், ஃபெர்னா கேரி நம்ம பார்த்தோம். ரெஃபரெண்டம்னா பீப்புளோட ஒப்பீனியன்ஸ் என்ன, பீப்புள் என்ன மனசில் வச்சிருக்காங்க அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ரெஃபரெண்டம் வந்து தட்ஸ் அன் ஓப்பன் பேலட் வேர் a particular decision has been can be taken by referring people. ஓகே, பீப்புள் நம்ம போய் ரெஃபர் பண்ணுவோம். அப்போ நம்ம ஆக்சுவலாக நீங்கள் எங்கே பார்த்தீங்கன்னா பிரெக்சிட்ல ஓட்டு நடத்துறாங்க. ஓகே, மக்கள் ஓட்டு போட்டாங்க, பிரெக்சிட் வேணுமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு போறதுக்கு பேர் தான் ரெஃபரண்டம். vote in which all the people in a country or an area are asked to give their opinion about or decide an important political or social question. It's not about selecting a person. Even after selecting the government for a particular decision, the government has to take the consent of the people. It depends. எல்லா கண்ட்ரினாலும் முடியாது. இப்போ நம்ம கண்ட்ரில ரெஃபரண்டம்னு ஒன்று கிடையாது. ஓகேவா? ஸோ நம்மளுக்கிட்ட இதுவரை டெசிஷன் எடுத்துல. அப்போ ஒரு சில கண்ட்ரிஸில் ஒரு முக்கியமான கொஸ்டின், ஒரு பீரியட் ஆஃப் டைமில் பார்த்தீங்கன்னா
விமனுக்கு ஓட்டிங் ரைட்ஸ் வேணும்னு சொல்லிட்டு மென் கிட்ட ஒரு ஓட்டு எடுத்ததுலாம் இருக்கு. அதே மாதிரி இந்த கண்ட்ரி இன்னொரு கண்ட்ரி கூட ஜாயின் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஓட்டிங் ரைட்ஸ் எல்லாம் எடுத்தது இல்லை. அப்ப இது கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றது கிடையாது. அதை தாண்டி மக்களோட ஒப்பீனியன் என்னன்னு கேட்குறதா ரெஃபரண்டம். Is it more democratic to hold a referendum rather than let the government alone decide? So is it more democratic? இது actual confusion வரும். என்னன்னா, so democratic government is not different. That it means people are selecting that government, and if the government itself holds the referendum, it means people are not having the consent of the government. Okay, so மக்கள் அந்த கவர்மெண்ட் தேர்ந்தெடுக்கிறோம். அப்ப அந்த கவர்மெண்ட் வந்து மறுபடியும் மக்களுக்கு ஒப்பீனியன் கேட்கலாம். அப்ப எதுக்கு கவர்மெண்ட் இதை தேர்ந்தெடுக்கணும்? இதெல்லாம் வந்து கன்ஃபியூஷன் கிரியேட் பண்ணும். இல்ல ஒரு பாராடாக்ஸ், இல்ல டிபேட்டபிள். Is it more democratic to hold? It's more democratic to hold a referendum rather than let the government decide alone. So government decide பண்ணிக்கலாம்ல. அப்புறம் டிரான்ஸ்ஃபர் என்ன? டிரான்ஸ்னா இன்னொரு இடத்துக்கு போய் கொடுக்குறது. ஃபர்னா நீங்க ஒரு விஷயத்தை கேரி பண்ணிட்டு போய் கொடுக்குறது. என்கிட்ட அமௌண்ட் இருக்கு, நான் உங்ககிட்ட டிரான்ஸ்ஃபர் பண்ணேன், இங்க இருந்து அங்க கேரி பண்ணிட்டு போய் கொடுக்குறேன். மெட்டஃபரிக்கலா பார்த்தோம்னா உங்ககிட்ட நான் ஒரு பொருளை சேர்க்கிறேன். தட்ஸ் கால்ட் டிரான்ஸ்ஃபர். ஆரிஃபரஸ், ஆரினா ஆரோ அப்படின்னா கோல்டு. ஸோ ஆரிஃபரஸ் கிளேனா கோல்டு இருக்கக்கூடிய கிளே எல்லாமே ஆரிஃபரஸ் கிளேனுவோம். எதுல கோல்டு கண்டெய்ன்ஸ் பார்ட்டிகல்ஸ் இருக்கு அதெல்லாம். கானிஃபர்ன்றது என்னன்னா, ஒரு ட்ரீல கோன் ஷேப்டு ஸ்பைன்ஸ் வரும், அதெல்லாம் கானிஃபரஸ்ன்னு சொல்லுவோம். ஒன் ஆஃப் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் எவர்கிரீன் ட்ரீ, ஒன் தட் நெவர் loses its leaves that produce oval shaped fruit called cones. அப்போ கோன் மாதிரி ஷேப் இருக்கும்ல, அந்த கோன் மாதிரி ஷேப் வரும்ல, எனக்கு எக்ஸாக்டா தெரியல. That's called conifer. Crucifer யாருன்னா, எனக்கு எக்ஸாக்ட் இந்த இன்சிடென்ட் மட்டும் சொல்றேன். இயேசுநாதர் சிலுவையில் அடிச்சு எடுத்துட்டு போகும்போது, சிலுவையில் அடிக்கிறதுக்கு முன்னாடி அவர் பார்த்தீங்கன்னா அந்த சிலுவையை வந்து சுமந்து எடுத்துட்டு சொல்லலாம். He was carrying that cruci. So a person carrying a cross or crucifix, அந்த crucifix, that's called cross. அதை தூக்கிட்டு போறதுனால he was carrying, that's called crucifer. Next, proliferation, to increase a lot and suddenly in number. To increase a lot, ஒரு விஷயம் வந்து abundant-ஆ போறது பேரு, நிறைய ஆகிறது பேர் proliferation. Small business have proliferated in the last 10 years because they become huge. Non-proliferation in contemporary language always refers to the limitation of nuclear weapons of a particular country. The effort to stop the increase in nuclear weapons, a proliferation treaty should be our first priority. The effort to stop increase in nuclear weapons. அப்போ ஒரு நாடு வந்து அக்ரிமெண்ட் சைன் பண்றாங்க, இந்த மாதிரி நாங்க வந்து நியூக்ளியர் வெப்பன்ஸ் வச்சுக்க மாட்டோம்னு சைன் பண்ணுவாங்க, இல்ல இவ்வளவுதான் வச்சுக்கணும்னு சைன் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் ப்ராலிஃபரேஷன் ஸ்டேட்னா அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க நியூக்ளியர் வெப்பன்ஸை. நான் ப்ராலிஃபரேஷன் ட்ரீட்டி ஷுட் பி ஆர் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. வாசிஃபரஸ், கேரி, எதை கேரி பண்றோம்? வாய்ஸ்னா நம்மளோட வாய்ஸ். ஓகே, வாய்ஸிஃபரஸ் பீப்புள் எக்ஸ்பிரஸ் தியர் ஒப்பீனியன்ஸ் அண்ட் கம்ப்ளைண்ட்ஸ் loudly and repeatedly. Voiceoverous people express their opinions and complaints loudly and repeatedly in speech, and voiceoverous demands, etc. are made repeatedly and loudly. அப்போ ஒரு கொள்கையோ ஒரு சித்தாந்தத்தையோ ஒரு ஐடியாவோ நீங்க மைண்ட்ல வச்சிருக்கீங்க, and you want to support it by giving voice to it. Okay, you support them by giving all that you have. That's called voiceoverous. அது நம்ம ரிப்பீட்டடா அதுக்கு வாய்ஸ் கொடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க பார்த்தீங்கன்னா இந்த கம்யூனிஸ்ட்லாம் பார்த்துருப்பீங்க, ஒரு சில பர்டிகுலர் ஐடியாலஜிக்கு வந்து அவங்க வாய்ஸ் கொடுப்பாங்க. அது எப்படி கொடுப்பாங்கன்னா, எல்லா மேடையிலையும் எல்லா இடத்துல அதை பத்தி திருப்பி பேசிக்கிட்டே இருப்பாங்க, ஆக்ரோஷமா பேசுவாங்க. அதெல்லாம் நம்ம வாய்ஸிஃபரஸ் சொல்லுவோம். A vociferous opponent of gay rights, he is well known for his right-wing views. A vociferous opponent of gay rights. Okay, gay rights வந்து அவர் அப்போஸ் பண்றாரு. ஜஸ்ட் லைக் தட் அப்போஸ் பண்ணதில்லை. இப்போ ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங் எப்படி அப்போஸ் பண்ணுவாங்கன்னா, இது சரியில்லை அப்படின்றது வேற. அவர் ரிப்பீட்டடா எல்லா ஸ்டெப்ஸும் எடுத்து எல்லா இடத்துல அவர் வந்து இதை அப்போஸ் பண்ணி பேசுறாரு. தட்ஸ் கால்ட் a vociferous opponent. Odoriferous, ஆர்டர் அப்படின்னா ஸ்மெல், ஏதோ ஒரு ஸ்மெல் கேரி பண்ணிட்டு வருது. தட்ஸ் கால்ட் odoriferous. மேக்ஸிமம் இது அன்பிளசன்ட் ஸ்மெல்லாக தான் இருக்கும். Having smell, especially an unpleasant one. Let is easily purified away from the odoriferous sulfur. Sulfur பார்த்தீங்கன்னாலே ஒரு பஞ்சன் ஸ்மெல் ஒன்று கொடுக்கும். ஓகே, ஸோ அது கேரி பண்ணுறது. தட்ஸ் கால்ட் odoriferous sulfur. ஃபெரினா போட் வந்து எதுக்கு கரையில் தான் பீப்புள் எடுத்துட்டு போகல. தட்ஸ் கால்ட் ஃபெரி. We are going to Channel Islands by on the ferry. We are going to the Channel Islands எப்படின்னா by on the ferry. அதே மாதிரி ஃபெரிஸ் வீல்னு ஒன்று இருக்கும். ஃபெரிஸ் வீல் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரங்கராட்னம் நம்ம சொல்லுவாங்க. தட்ஸ் கால்ட் ஃபெரிஸ் வீல். அடுத்து ஆனரஸ். ஆனரஸ் மீன்ஸ் ஆன், பர்டன், லோட். ஓகே,
difficult to do or needing a lot of effort, causing great difficulty or trouble. That's called onerous. Means you need lot of work in order to complete it because it's very difficult. Difficult to do or needing a lot of effort. It requires lot of effort, causing great difficulty or trouble. Okay. The onerous task of finding peaceful solution. The onerous task. The task into the onerous task. It's a difficult task. It needs lot of effort. It's not impossible, but it requires lot of effort and time. The tax bill was aimed at lifting the onerous tax burden from the from the backs of the middle class. So middle class order tax burden குறைக்கிறதுக்காக. The tax bill was aimed at lifting the onerous tax. Onerous tax ன்றது என்னன்னா a very difficult tax. அப்ப அந்த tax கட்டறதுக்கு people have to work a lot. So therefore that's called onerous tax. இல்ல என்னென்ன words பாத்தீங்கன்னா onus, exonerate. Onusனா the responsibility or duty to do something. ஸோ ஒன்னஸ்ன்றது நம்ம ஒன்னு என்ன பார்த்தா பேர்டன் லோட். ஓகேவா? அப்போ உங்ககிட்ட ஒரு பேர்டன் இருக்குது. தட்ஸ் கால்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆர் டியூட்டி. நம்ம செய்ய வேண்டிய டியூட்டியோ ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோ சில இடத்துக்கு ஒரு பேர்டனாக இருக்கலாம், சில இடத்துக்கு ஒரு லோட் மாதிரி நம்ம கிட்ட இருக்க ஒரு லோட் மாதிரி. The onus is on the landlord to ensure that the property is habitable. Okay? The onus means the responsibility is on the landlord. Landlord கிட்ட தான் the responsibility to ensure that the property is habitable. Habitable-னா people can live in that. Okay, அது livelihood இருக்கணும். Okay. Exonerate. X means exit, வெளிய. Honorate ஆனா bear or what do you call load or burden. இதான் நம்ம பார்த்தோம் ஒரு burden. இப்போ exonerate என்னன்னா ஒரு பர்சன் வந்து நம்ம பனிஷ் பண்ணிட்டோம், அவர் வந்து கில்ட்டி நம்ம சொல்லிட்டோம். இன்னொரு இடத்துல அவங்க அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம்னா இல்ல இவர் கில்ட்டி இல்லைன்னு சொல்லி அவரை விடுவிக்கிறது. தட்ஸ் கால்ட் exonerated. To show or state that someone or something is not guilty of something. அவர் அந்த குற்றம் செய்யல, அப்ப அவர் மேல இந்த பேர்டனை நம்ம இறக்கிட்டோம். அப்போ பேர்டனுக்கு துளி தலையத்துக்கு வச்சுங்க இவர் தான் இந்த தப்பு பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அது நம்ம இறக்கி வைக்கிறதுக்கு பேர் தான் exonerate. The report exonerated the crew from all responsibility for the collision. ஸோ ஒரு கொலிஷன் நடந்துச்சு, அப்போ ஏதோ ஒரு விஷயம் இடிஞ்சு விழுந்துச்சுன்னு வச்சுப்போம், பில்டிங்கே கொலைட் ஆயிடுச்சுன்னு வச்சுப்போம். அதுக்காக நீங்க என்ன பண்ணீங்கன்னா இந்த க்ரூ தான் இவங்க காரணம் சொல்லியிருந்தாங்க. இப்போ என்னன்னா இந்த ரிப்போர்ட் என்ன சொல்லுது, exonerated the crew. அப்போ அவங்கள வந்துட்டு அவங்க தள்ளியிருந்த அந்த பழி அதை வந்து இறக்கி வைக்கணும். Impinge, to have an effect on something, often causing problems by limiting it in some way. ஸோ ஒரு விஷயத்தை வந்து நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி அதை லிமிட் பண்ணுறதுக்கு பேர் impinge. இதுக்கு ரூட் வேர்ட்ஸ் கிடையாது. The government spending limits will seriously impinge on education budget. அப்போ impinge on education budgetனா எஜுகேஷனோட பட்ஜெட் கம்மியாகும், அப்போ அதனால சரியா செயல்பட முடியாது, அவங்க நினைச்சது அவங்களால செயல்பட முடியாது. அப்போ தட் இஸ் லிமிட்டிங், ரைட்? டு ஹேவ் அன் எஃபெக்ட் ஆன் சம்திங். அப்போ அந்த சம்திங் என்ன எஜுகேஷன் பட்ஜெட் often causing problems by limiting it in some way. அப்போ நம்ம என்ன லிமிட் பண்றோம், the government spending limits. ஓகே, ஸோ எல்லாத்துக்கும் இவ்வளவு ஸ்பெண்டிங் பண்றதுன்றது எல்லா செக்டர். ஓகே, இப்போ எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் அது அஃபெக்ட் பண்ணுது. ஸோ அப்போ எஜுகேஷன் பாலிசியை பொறுத்த வரைக்கும் இல்லை எஜுகேஷன் வந்துட்டு பெரிய டிஃபரன்ஸ் நம்ம கொண்டு வர்றதுக்கு கஷ்டம். The Supreme Court will decide if the new communications bill impinges on constitutional right to free speech. The Supreme Court will decide if the new communications bill, இப்போ புது பில் ஒன்று கொண்டு வராங்க, நியூ கம்யூனிகேஷன்ஸ் பில். அப்போ அதுக்கான ஏதோ பட்ஜெட் அவங்க கிரியேட் பண்ணிக்காங்க. impinges on the constitutional right to free speech. ஓகே, அப்போ இது வந்து impingeனா இப்போ ஃப்ரீ ஸ்பீச் கான்ஸ்டியூஷன் வந்து ரைட்ஸ் கொடுத்துப்பாங்க, அவங்க எல்லாரும் ஃப்ரீ ஸ்பீச் இருக்குன்ட்டு. அப்போ இந்த புது பில் வரனால இந்த புது ஒரு லா மாதிரி கொண்டு வராங்கன்னு வச்சுப்போம். அந்த லானால ஆல்ரெடிக்கு ஃப்ரீ ஸ்பீச் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுமா, அதை அஃபெக்ட் பண்ணுமா, அவங்கள வந்து லிமிட் பண்ணுமா. அப்போ வந்து நீங்க இவ்வளவு நாள் இதெல்லாம் பேசியிருந்தீங்க, இதுக்கப்புறம் இதெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிவிடுமான்றது தான் impinge. ஸ்க்ரூட்டினின்றது என்ன, ஒரு விஷயத்தை ரொம்ப எக்ஸாமின் பண்றோம், மைன்யூட்டா டீடைலா நம்ம எக்ஸாமின் பண்றோம். The careful and detailed examination of something in order to get information about it. ஸ்க்ரூட்டினின்றதுனா ஒரு விஷயத்தை நம்ம டீடைல்டா வச்சு அது எக்ஸாமின் பண்றதுக்கு பேர் தான் ஸ்க்ரூட்டினி. Will the candidate stand up under all the scrutiny? Okay, will the candidate stand up under all the scrutiny? In the sense நம்ம ஸ்க்ரூட்டினைஸ் பண்றதுக்கு போய் செக் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி இருக்கும். இல்லை அவங்களுக்கு டெஸ்ட் வைக்கிறதா இருக்கலாம், ஏதோ ஒரு விஷயம் அவங்களை நம்ம டெஸ்ட் பண்றதுக்கு பேர் எல்லாமே ஸ்க்ரூட்டினி. The book has already only a year after publication induced critical scrutiny and lively discussion. Critical scrutiny in the sense அந்த புக்ல வந்துட்டு டாப் டு பாட்டம் அவங்க படிச்சு இது என்னெல்லாம் குறை இருக்குன்னு கண்டுபிடிக்க ட்ரை பண்றாங்க. அதுல குறை இருக்கா இல்லை என்ன சரியா சொல்லிருக்காங்க, அந்த மாதிரி மைன்யூட்டா டீடைல் வரைக்கும் போய் பார்க்கறது பேர் தான் ஸ்க்ரூட்டினி. Their book has already one இயருக்கு அப்புறம் பப்ளிஷ் ஆகி 1 இயருக்கு அப்புறம் has already induced critical scrutiny. கிரிட்டிக்கல் ஸ்க்ரூட்டினி என்னன்னா நெகட்டிவ்ஸ் இருக்குன்றத மட்டும் தான் ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணி பார்ப்பாங்க. அண்ட் லைவ்லி டிஸ்கஷன்.
substantive stand means to stand. Important, serious or related to real facts. Substantive subna அதுக்கு கீழே serious or related to real facts. அப்போ ஒரு fact இருக்கு, அந்த ஃபேக்ட்டுக்கு இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் ஆர் சீரியஸ் ரிலேட்டட் டு ஃபேக்ட்ஸ். ஸோ அது கூட என்னெல்லாம் வருது அதெல்லாம் சப்ஸ்டாண்டிவ். அது கூட என்னெல்லாம் ஸ்டாண்ட் ஆகுதோ. சப்ஸ்டாண்டிவ் ரிசர்ச் ஆன் த சப்ஜெக்ட் நீட்ஸ் டு பி கேரிட் அவுட். ஓகே, ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் சே குளோபல் வார்மிங்னு ஒன்று இருக்கு. சப்ஸ்டாண்டிவ் ரிசர்ச், சப்ஸ்டாண்டிவ்னா இது ரிலேட்டடாக இருக்க மற்ற ரிசர்ச் எடுத்துருப்போம். அப்போ குளோபல் வார்மிங் நம்ம ரிசர்ச் எடுத்துருப்போம் கிடையாதுல, அது ரிலேட்டடாக வரக்கூடிய டெம்பரேச்சர் ரைசிங்காக இருக்கட்டும், இல்லை சீ லெவல் ரைசிங்காக இருக்கட்டும், இல்லை ஃபாரஸ்ட் டிஃபாரஸ்டேஷனாக இருக்கட்டும், சப்ஸ்டாண்டிவ் ரிசர்ச் ஆன் த சப்ஜெக்ட் நீட்ஸ் டு பி கேரிட் அவுட். அதான் சப்ஸ்டாண்டிவ் ரிசர்ச், அது ரிலேட்டடான அது கூட இருக்கக்கூடிய ரிசர்ச். The documents are the first substantive information obtained by the investigators. The documents are the first substantive information. Substantive information அப்போ டாக்குமெண்ட்ஸ் எதுக்கு இன்வெஸ்டிகேட்டர்ஸ் எடுக்கிறாங்க? ஒரு பர்டிகுலர் கேஸ் இருக்கு, அந்த கேஸ்க்கான ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸாக தான் இதெல்லாம் இருக்கு. அப்போ ரிலேட்டட் டு த ரியல் ஃபேக்ட்ஸ் ஆர் ரியல் இன்சிடென்ட்ஸ் ஆர் த ஃபர்ஸ்ட் சப்ஸ்டாண்டிவ் இன்ஃபர்மேஷன் obtained by the investigators. இப்போ இதில் வேற என்னென்ன வேர்ட்ஸ் இருக்கு பார்ப்போம். ஸ்டாண்ட்ஸ், ஸ்டாண்டர்ட், கான்ஸ்டன்ட், எக்ஸ்டன்ட். ஸ்டாண்ட்ஸ் அப்போ நம்ம பார்த்தோம்ல, ஸ்டாண்ட் அப்படின்னா ஸ்டாண்ட், அதுல வந்து ஸ்டாண்ட்ஸ்னு ஒரு வேர்ட் லைட்டாக மாறி மட்டும் வரும். இது ஸ்டாண்ட், இங்கே இடத்துல சிஇ மட்டும் இருக்கு. A way of thinking about something especially expressed in a publicly stated opinion. The doctor's stance on the issue of abortion is well known. The doctor's stance na the way of thinking about doctor சொன்ன ஒரு ஒப்பீனியன், அவரோட தாட் ப்ராசஸ், அவர் வந்து அப்போ பண்ணார். அப்போ அது ஒரு ஸ்டாண்டாக தானே இருக்கு. டாக்டர் சொல்றாரு on the issue of abortion, அவர் ஒரு ஒப்பீனியன் சொல்றாரு. அப்போ அது வந்து அவரோட ஸ்டாண்ட், அவரோட ஸ்டாண்டை தான் நம்ம ஸ்டாண்ட்ஸ்ன்னு சொல்றோம், அவரோட ஒப்பீனியனை நம்ம வைக்கிறோம். the way of thinking about something especially expressed in a publicly stated opinion. அப்போ பப்ளிக்காக அவர் வந்து ஸ்டேட் பண்றாரு, இதுதான் என்னோட ஸ்டாண்ட்ஸ், இதுதான் நான் வந்து நினைக்கிறேன், இதுதான் நடக்கும் நான் ஆசைப்படுறேன். that's called stance. ஸ்டாண்டர்ட் அப்போனா ஒரு லெவல். அப்போ இந்த ஸ்டாண்டர்ட் இப்படி இருக்கோ அதை நம்ம ரீச் பண்ணணும். அப்போ அது அந்த இடத்துல தான் நிலையா நிற்க போகுது. கான்ஸ்டன்ட், நிலையா கண்டினியூஸா இருந்துச்சுன்னா அது பேர் கான்ஸ்டன்ட். எக்ஸ்டன்ட் யூஸ் டு ரெஃபர் சம்திங் வெரி ஓல்ட் ஸ்டில் எக்ஸிஸ்டிங். அப்போ எக்ஸ்னா இப்போ அந்த டைம்ல இருந்து இப்போ வரைக்கும். எக்ஸிஸ்டென்ஷியல்ன்றது என்னன்னா அவுட்டர் ஸ்பேஸ்ல இருந்து சொல்லுவான், அங்கிருந்து வந்துச்சுன்னா எக்ஸிஸ்டென்ஷியல் சொல்லுவான். அப்போ எக்ஸ்டென்ட்னா பாஸ்ட்ல இருந்து பிரசன்ட் வரைக்கும் ஒரு விஷயம் கண்டினியூஸா இருக்குன்னா, அப்போ அப்பல இருந்து இப்போ வரைக்கும் ஸ்டாண்டிங்லேயே இருக்குன்னு வச்சுப்போம். யூஸ் டு ரெஃபர் சம்திங் வெரி ஓல்ட் இஸ் ஸ்டில் எக்ஸிஸ்டிங். We have some extant parish records from the 16th century. Parish records, in the sense it's a language. Behemoth. So behemoth in the sense something that is extremely large and often extremely powerful. ரொம்ப large or powerful. இதுக்கு root words கிடையாது. A grocery chain behemoth, which means a large chain. Grocery chain in the sense supermarket வச்சுக்கலாம். A large chain of outlets. The motivation was to create $70 billion behemoth out of two embattled phone equipment companies, so together they could survive. The motivation was to create $17 billion. ஓகேவா, பெஹமத். அப்பனா அந்த அளவுக்கு வர்த்தான ஒரு ஆர்கனைசேஷன் கிரியேட் பண்ணு பார்த்தாங்க. அவுட் ஆஃப் டூ எம்பேட்டில்ட் ஃபோன் எக்யூப்மெண்ட் கம்பெனிஸ், ரெண்டு கம்பெனிஸ் சேர்ந்து இது ஒன்று உருவாக்க பார்த்தாங்க. பிகாஸ் டுகெதர் தே குட் சர்வைவ், ரெண்டு பேரும் சர்வைவ் வாங்கலாம்னா அப்போ இது ஒன்று அவங்க கிரியேட் பண்ணிக்கலாம். அப்போ அதில் வர ஷேர்ஸோ இல்லை ப்ராஃபிட்டோ அவங்க எடுத்துக்கலாம். இப்போ நம்ம 14th ஜூலைக்குள்ள போகலாம். ஸோ 14th July, albeit although the nation is adapting, albeit slowly, to the new global economy. The nation is adapting, கரெக்ட் தான், நல்ல விஷயம், அடாப்ட் ஆகுது, ஆனாலும் ஸ்லோலி, அது ஒரு பார்க்கக்கூடிய. அப்போ ஆல்பேட்ன்றதுக்கு அப்புறம் இதுக்கு முன்னாடி நீங்கள் பாசிட்டிவ் சொன்னீங்க, இதுக்கப்புறம் நெகட்டிவ் வரும், இல்லை இதுக்கு முன்னாடி நெகட்டிவ் சொன்னீங்க, இதுக்கப்புறம் பாசிட்டிவ் வரும். இந்த தோ மாதிரி, ஆல் தோ மாதிரி. டு த நியூ குளோபல் எக்கனாமி. He tried, albeit without success. அவர் ட்ரை பண்ணாரு, ஆனால் சக்ஸஸ் வரல. So imperceptibly. So perceptibly. Root word பார்த்தீங்கன்னா sept, to hold, seize, take. Perceptiblyன்றது சரி, imperceptibly பார்ப்போம். So sept not to hold, seize or take. Imperceptibly in a very slight way that a person is unable to notice or feel. For example, நீங்கள் டே 1 வந்து இப்போ வந்து லாஸ்ட் இயர் ஒருத்தவங்க இருப்பாங்க, அந்த இந்த இயர் அவங்கள நீங்கள் லாஸ்ட் இயர் பார்த்தீங்க, இந்த இயர் பார்க்குறீங்க, அப்போ அவங்களோட ஹைட் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருப்பாங்க, ஆனால் நோட்டிசபிள் டிஃப்ரென்ஸ்லாம் இருக்காது. அப்போ ஸ்லைட் டிஃப்ரென்ஸ், ஸ்மால் டிஃப்ரென்ஸ் தான் இருக்கணும். அப்போ நீங்கள் எக்ஸாமின் பண்ணுறது, சில பேருக்கு வந்திருப்பாங்க லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார் கான்ட்ராஸ்ட் இருக்கும், அப்படியே நல்லாவே வளர்ந்துருப்பாங்க, ஆனால் இந்த தடவை அப்படி இல்லை.
in a very slight way that a person is unable to notice or feel. ஓகே, ஒரு சின்ன விஷயம் தான் நான் நோட்டீஸ் பண்ணுறது ஃபீல் பண்ணுறது கஷ்டம், நீங்கள் எக்ஸாமின் பண்ணி பார்த்தா தான் புரியும். His right eye is almost imperceptibly larger than the left. Almost imperceptibly her questions turned into suggestion. அப்போ ரைட் ஐ பார்த்தீங்கன்னா லெஃப்டை விட கொஞ்சம் பெருசாக இருக்குது, ஆனால் நோட்டிசபிள் டிஃப்ரென்ஸ் இல்லை. அது நோட்டீஸ் பண்ணுறது கஷ்டம். நீங்கள் வேணால் ஏதாவது மெஷர்மெண்ட்ஸ் வச்சு பார்த்தா மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியும், ஆனால் டப்புன்னு பார்த்து கண்டுபிடிக்க முடியாது. ஆல்மோஸ்ட் imperceptibly her questions turned into suggestions. கொஞ்சம் லைட்டாக ஊற்று பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க கொஷின் கேட்குறது வந்து ஏதோ சஜஷன் சொல்கிற மாதிரி இருக்கும். இதில் வேறு இதில் நிறைய வேர்ட்ஸ் இருக்குது, எல்லாமே பார்ப்போம். எக்ஸப்ஷனல். எக்ஸப்ஷனல்னா ஹோல்டிங் அவே. செப்னா என்ன பார்த்தோம்? ஹோல்டு. ஸோ அவுட், எக்ஸ்னா அவுட். அப்போ இது வரைக்கும் இல்லை இருக்கிறதுக்குள்ள வெளியே இருக்க ஒரு விஷயம் எக்ஸப்ஷனல். அப்போ இதுதான் நம்ம ஒரு தியரி சொல்கிறோம், ஆனால் இது மட்டும் எக்ஸப்ஷன், இது மட்டும் இதுக்குள்ளே வராது, அது வெளியே ஹோல்ட் ஆகிருக்கும். மச் கிரேட்டர் தேன் யூஸ்வல் எஸ்பெஷலி இன் ஸ்கில், இன்டெலிஜென்ஸ் ஆர் குவாலிட்டி. அது நம்ம எக்ஸப்ஷனல். ஒரு எக்ஸப்ஷனல் கேண்டிடேட்னு சொல்லுவோம்ல, இப்போ நார்மலாக எல்லாரும் இப்படி இருப்பாங்க, அவன் இவன் மட்டும் ஒரு எக்ஸப்ஷனாக இருப்பானா, அப்போ அவங்ககிட்ட அது கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அப்போ அவன் வெளியே தான் நிற்பாங்க. ஹேஸ் டு ஹோல்ட் அவே. The company has shown exceptional growth over the past 2 years. Exceptional in the sense going out, taking out, வெளியே நம்ம போகிறது. அப்போ நமக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது, நம்ம வெளியே நிற்போம், இல்லை வெளியே ஹோல்ட் ஆகி நிற்போம். தட்ஸ் கால் எக்ஸப்ஷனல். எக்ஸப்ஷனல் பவர்ஸ் ஆஃப் கான்சன்ட்ரேஷன். அக்செப்ட், அப்போ டேக் இட், நம்ம உள்ள எடுத்துக்கிறோம். அப்போ கேரின்றதான நம்ம செப்ட் பார்த்தோம். நம்ம ஓகே இது எனக்கு பொருந்துன்னு சொல்லி நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறது. நீங்கள் ஒன்று கொடுக்குறீங்க, அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு நான் கேரி பண்ணிக்கிறேன். To agree to take something. Next word பார்த்தீங்கன்னா கான்செப்ட். கான்செப்ட்னா பிரின்சிபல் ஆர் ஐடியா. ஒரு பிரின்சிபல் ஒரு ஐடியா உங்கள் மைண்டை நீங்கள் என்ன ஹோல்ட் பண்ணியிருக்கீங்களோ அது பேர் கான்செப்ட். இல்லை ஒரு 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 ப்ராசஸ் நடக்குது, அந்த ப்ராசஸோட கான்செப்ட் என்னன்னு கேட்போம்னா அது உள்ள என்ன ஹோல்ட் பண்ணியிருக்கீங்க, அது என்ன கேரி பண்ணுது, அதோட பேஸ் ஐடியா என்ன, அதுதான் கான்செப்ட். The concept of free speech is unknown to them. The concept of free speech ஓட கான்செப்ட் என்ன, அப்போ அது என்ன ஹோல்ட் பண்ணியிருக்கோம், அதில் என்ன இருக்கணும், அதுதான் கான்செப்ட். Conception. An idea of what something or someone is like, or a basic understanding of a situation or a principle. So your basic idea of conception, okay, நீங்க என்ன புரிஞ்சுக்கிறீங்களோ, the idea of what something or someone is like, okay, ஒருத்தவங்க எப்படி இருக்காங்கன்றது பத்தின ஐடியாவோ, or a basic understanding of a situation or principle. ஒரு சிச்சுவேஷன் ஒரு பிரின்சிபலோ அதுல இருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கிறீங்களோ, என்ன எடுத்துக்கணும், that's called conception. இது நீங்க தப்பா புரிஞ்சுக்கலாம், that's called misconception. கன்செப்ஷன்றது என்னன்னா இதோட நேச்சர் இதான், இது இப்படி தான் இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம கேரி பண்ணிக்கலாம். மிஸ்கன்செப்ஷன் என்னன்னா தப்பா கேரி பண்ணிக்கிறோம் மைண்ட்ல, அப்போ அதை பத்தின சரியான புரிதல் இல்லை. அப்போ கன்செப்ஷனா புரிதல் வச்சுக்கலாம். பீப்புள் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸ் ஹேவ் டிஃப்ரெண்ட் கன்செப்ஷன்ஸ் ஆஃப் த வேர்ல்டு. அப்போ டிஃப்ரெண்ட் கன்செப்ஷன்ஸ் ஆஃப்னா சில பேர் வேர்ல்டு எப்படி பார்ப்பாங்க, சில பேர் வேர்ல்டுன்றது கடவுள் கொடுத்துன்னு சொல்லுவாங்க, சில பேர் வேர்ல்டுன்றது ஒரு பிளானட்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நிறைய கன்செப்ஷன்ஸ் இருக்கும். கான்ட்ராசெப்ஷன். கான்ட்ரானா அகெயின்ஸ்ட். The use of any of various methods intended to prevent a woman becoming pregnant. So contraception அப்படின்றது கான்ட்ரா அப்படின்னா அகெயின்ஸ்ட், அதான் அப்போசிங், அந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் அப்படின்னு சொல்லலாம், அப்போசிங் அந்த மாதிரி வச்சுக்கலாம். So any of various methods intended to prevent a woman becoming pregnant, which means you're taking some safety measures in order to not get the women pregnant. அப்போ சில பேர் இன்டர்கோர்ஸ் வச்சுக்கும் போது இல்லை செக்ஷுவல் ஆக்டிவிட்டிஸ்ல இன்வால்வ் ஆகும்போது அந்த விமன் பிரெக்னென்ட் ஆகாம பார்க்கறதுக்கு எல்லாமே கான்ட்ராசெப்ஷன்ஸ். அதுக்கான என்னென்ன மெத்தட்ஸ் இருக்கோ அது எல்லாமே கான்ட்ராசெப்ஷன்ஸ். வாட் இஸ் த மோஸ்ட் ரிலையபிள் மெத்தட் ஆஃப் கான்ட்ராசெப்ஷன், which means she is going to carry the baby, but you're taking steps in order to or being against for her to carry the baby. அவங்க அந்த குழந்தைய கேரி பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம எடுக்க ஸ்டெப்ஸ் கான்ட்ராசெப்ஷன். டிசெப்ஷன். டீனாலே அகெயின்ஸ்ட். அப்போ ஒரு விஷயத்துல உண்மை இருக்கு, அந்த உண்மையை மறைச்சி அது சில விஷயத்தை காட்டுவாங்க, தட்ஸ் கால்ட் டிசெப்ஷன். ஸோ யூஆர் கேரிங் த ட்ரூத் அண்ட் யூஆர் ஹைடிங் இட். டிசெப்ட்னா கேரிங், டிசெப்ஷன்னா ஹைடிங். இந்த இடத்துல இந்த வேர்டுக்கு அது பார்த்தோம். The act of hiding the truth, especially to get an advantage. இந்த இடத்துல இது ஆக்சுவலாக மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்கன்னா சீட்டிங்காக யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இந்த பெண்ணை நான் விற்க போகிறேன், இந்த பெண் நான் விற்கிறதுனா இது ஒரு நல்ல குவாலிட்டி பெண்ணே கிடையாது, ஆனால் இதுக்கு நல்ல ஒரு அப்பியரன்ஸ் கொடுத்து உங்களை நான் டிசீவ் பண்ணேன். அப்போ உள்ளுக்குள்ளே இருக்கிறது நல்ல குவாலிட்டி இல்லை, ஆனால் வெளியே காட்டும் போது சூப்பராக நான் காட்டுறேன், அப்போ நான் வந்து உங்களை டிசீவ் பண்ணுறேன். இந்த ஆக்டுக்கு பேர் டிசெப்ஷன். ஸோ தட்ஸ் கால், இந்த வேர்புக்கு பேர் டிசீவிங் சம்ஒன். So that's called deception because it carries something that is not worth buying inside. On the outside, I'm giving a beautiful appearance. He was found guilty of obtaining money by deception. அப்போ money by deception in the sense
ஏமாற்றி காசு வாங்குறாங்க. இது ஏமாத்துறது தானே. பட் இது லிட்டரலாக எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதான் ஒரு விஷயத்த வந்து பொய்யா காமிச்சு இல்லை உண்மையை மறைச்சி நம்ம வாங்குறது பேர் டிசெப்ஷன். எக்ஸப்ஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். someone or something that is not included in a rule group or list that does not behave in the particular way. இப்போ தான் பார்க்குறோமோ. ஓகே, ஸோ எக்ஸப்ஷன்றது என்னன்னா இப்போ ஒரு இதுக்குள்ளே இருக்கவங்க தான் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க, இவங்களாம் கரெக்டான கேண்டிடேட்ஸ். ஆனால் ஒருத்தவங்க எக்ஸப்ஷன் சொல்லுவோம்னா அவங்கன்னா மற்றவங்களை விட அவங்க கொஞ்சம் அதிகமாக இருப்பாங்க. ஓகே, அப்போ மற்றவங்க கிட்ட இருக்க குவாலிட்டி அவங்க கிட்ட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கலாம், இல்லை கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம். தே கேரி மோர். someone or something that is not included in a rule group or list that does not behave in the expected way. அப்போ எக்ஸப்ஷன் ஒரு ரூல் சொல்லுவோம், அதுக்கு நம்ம எக்ஸப்ஷன் சொல்லுவோம். அந்த ரூல் கூட இது ஃபிட் ஆகாது, அப்போ இது வெளியே நிற்கும். யூ கேரி இட் அவுட். தேர் ஆர் எக்ஸப்ஷன்ஸ் டு எவ்ரி ரூல். இன்செப்ஷன்னா இந்த தொண்டு தொட்ட காலத்துல இருந்துன்னு சொல்லுவாங்கல்ல, ஆரம்பிச்ச காலத்துல இருந்து, அதுதான் இன்செப்ஷன். ஃப்ரம் வேர் ஸ்டார்டட் தி பிகினிங் ஆஃப் அன் ஆர்கனைசேஷன் ஆர் அஃபிஷியல் ஆக்டிவிட்டி. இந்த பிகினிங் அந்த டைம் தான். ஸோ இன்செப்ட்னா அந்த இனிஷியல் டைம், இன்செப்ட் அதான் இன்செப்ஷன் கூட ஒரு மூவி வந்திருக்கும் பார்த்துப்பீங்களா. ஸோ அது ஆரம்பத்தில் எங்கே ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க லெவல்ஸாக போயிட்டு இருப்பாங்க அந்த ட்ரீம்குள்ளே. ஓகே, அந்த ட்ரீம்ன்றது இன்செப்ஷன் எங்கே ஆரம்பிச்சுது அப்படின்றது. Since its inception in 1968, the company has been at the forefront of the computer development. Since its inception in 1968, அந்த ஆரம்பிச்ச காலத்துல இருந்து the company has been at the forefront of computer development. Insusceptible. So insusceptible are not likely to be affected. அது அஃபெக்ட் ஆகாது. சசப்டிபிள் செப்ட்னா அது மேலே ஒரு விஷயத்த நம்ம ஒரு டிசீஸ் போய் அது மேலே அஃபெக்ட் ஆகிடும். அப்போ அந்த டிசீஸ் அது மேலேயே இருக்குன்னு வச்சுப்போம். நாட் லைக்லி டு பி அஃபெக்டட்னா அப்போ அது அஃபெக்ட் அது வந்து அந்த டிசீஸ்னால அஃபெக்ட் ஆகாதுன்னு வச்சுப்போம். இன்சசெப்டிபிள் டு இன்ஃபெக்ஷன். இம்யூன். யூ கேன் யூஸ் த வேர்ட் இம்யூன். இன்டர்செப்டான்றது ஒரு ஏர்கிராஃப்ட். எது ஒரு விஷயத்தை அது தாங்கிட்டு போகுது, அது ஏர்கிராஃப்ட் தான் இன்டர்செப்டர். ஃபாஸ்ட் ஏர்கிராஃப்ட் தட் அட்டாக்ஸ் எனிமி ஏர்கிராஃப்ட். Percept or perception, a rule for action, behavior, especially obtained from moral thought. Percept என்னன்னா ஒரு moral thoughtலேருந்து வரக்கூடிய ஆக்ஷன். அப்போ அதுலேருந்து நம்ம கேரி பண்ணிக்கிட்டு வரக்கூடிய ஆக்ஷன் தான் நம்ம percept சொல்லுவோம். The policy goes against common percepts of decency. Common percepts in the sense or moral percept of decency. அப்போ டீசென்ட்னா இப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். The policy goes against decencyன்றது என்ன அர்த்தம்னா காமன் பெர்செப்ட்ஸ் ஆஃப் டீசென்சி. அப்போ டீசென்சிக்கு இப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வரமுறை இருக்கும், அதுக்கு அகேன்ஸ்டாக இது போகுது. ரூல் ஃபார் ஆக்ஷன் ஆர் பிஹேவியர் எஸ்பெஷலி அப்டெயின் ஃப்ரம் அ மாரல் தாட். அப்போ ஒரு வரமுறைன்னு அது பேர் தான் பெர்செப்ட். ரிசெப்டார்ன்றது என்னன்னா இப்போ நீங்கள் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் மாறும்போது நம்ம பாடியில் சில சேஞ்சஸ் நடக்கப்போ நம்ம பாடியோட ரிசெப்டார்ஸ் வந்து அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆக ட்ரை பண்ணும். A nerve ending that reacts to a change such as heat or cold in the body by sending a message to the central nervous system. A nerve ending that reacts to change. அப்போ ஒரு சேஞ்ச் நடக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ரூம் கூல் ஜில்லுன்னு ஆகும்போது சரி, ஹீட் ஆகும்போது சரி, such as heat or cold in the body by sending message to the central nervous system. அப்போ அதுக்குள்ளே போயிட்டு அந்த ரிசெப்டார் அப்போ அங்கே இந்த இன்ஃபர்மேஷன் அங்கே கேரி பண்ணிட்டு போய் கொடுக்கும். அப்போ அந்த ரிசெப்டார்ஸ் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பாடியில் சில சேஞ்சஸ் கொண்டு வரும். அப்போ நமக்கு சளி பிடிக்கிறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சில பேர் சொல்லுவாங்கல்ல, கோல்டு வர்றது இல்லை சளி பிடிக்கிறதுலாம் வந்து பாடி தானே ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக சில விஷயங்கள் பண்ணும். சசெப்டிபிள். இன்சசெப்டிபிள் ஒன்று பார்த்தோம். சசெப்டிபிள். அப்போ சசெப்டிபிள் என்ன, ஒரு விஷயத்தில் வந்து எஃபெக்ட் ஆகும் இல்லை ஹார்ம்ஃபுல், அது ஹார்ம் நடக்கும். ஈஸிலி இன்ஃப்ளூயன்ஸ்ட் ஆர் ஹார்ம் பை சம்திங். ஷீ இஸ் இன் வெரி சசெப்டிபிள் டு ஃப்ளாட்ரி. ஷீ இஸ் இன் வெரி சசெப்டிபிள். ஃப்ளாட்ரின்னா என்னன்னா உங்களை வந்து பேசி இது பண்ணுறதுக்காக சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே நம்ம ஃப்ளாட்ரின்னு சொல்லுவோம். ஷீ இஸ் இன் வெரி சசெப்டிபிள். அப்போ அதுக்கு வந்து அவங்க விட மாட்டாங்க. அடுத்து இது தனி வேர்ட். அவ்வளோதான். அதோட ரூட் வேர்ட்ஸ் எல்லாம் முடிஞ்சிச்சு. இதெல்லாம் நிறைய வேர்டுனால ஒரு ஸ்லைடாக போட்டுட்டேன். விஜில் அப்படின்னா விஜிலன்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போ விஜிலன்ஸ்ன்றது ஒரு விஷயத்த நோட்டமிடுவாங்க அவங்கெல்லாம். விஜில் an act of staying awake especially at night in order to be with a person who is very ill or dying, to make a protest, to pray. நைட் ஃபுல்லாக கண்ணு முழிச்சு ஒருத்தவங்களுக்கு பார்த்துக்கிறதோ, ஒரு ப்ரொட்டஸ்ட்டை பார்த்துக்கிறதோ, இல்லை ப்ரே பண்ணுறதோ, ஆக வந்து நைட் ஃபுல்லாக கண் முழிச்சு அந்த கண் முழிச்சுக்கு பேர் தான் விஜில். அப்போ விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட் என்னன்னா கிட்டத்தட்ட இது மெட்டஃபரிக்கலாக தானே வருது. அப்போ கண் முழிச்சோ இல்லை எல்லாருக்கு மேலே அந்த கவனம் வச்சு யார் என்ன பண்ணுறாங்கன்னு அவங்க நோட்டம் விட்டுட்டே இருப்பாங்க. தட்ஸ் கால்ட் விஜிலன்ஸ். Her parents kept vigil beside his bed for weeks before he died. Vigilance கண் முழிச்சு அவனை பார்த்துட்டு இருந்தாங்க. Supporters of the peace movement held an all-night candle-lit vigil outside the cathedral. Supporters of peace movement. அப்போ அந்த ப்ரொட்டஸ்டர்ஸ்லாம் மெழுகு பிடிச்சி நைட்டு ஃபுல்லாக ஒரு வெளிச்சு தூங்காமல் இருந்து
அவங்க அது ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க. விஜில் அவுட் சைட் த கேத்தட்ரல், கேண்டில் கையில் வச்சுக்கிட்டு. A candle light vigil on the steps of the courthouse was held to protest the verdict of this trial. அப்போ கேண்டில் வச்சுட்டு எப்போ நிற்பாங்க? காலையில் நிற்க முடியாது, நைட்டு நேரத்தில் தான் நிற்கணும். அப்போ நைட் நேரத்தில் தூங்காமல் நிற்கிறது, அது பண்ணுறதுக்கு பேர் தான் விஜில். இதில் முக்கியமாக இது ரூட் வேர்டு இல்லைனாலும் இது விஜிலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்டு இருக்கும். விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம்ல, அது இதுதான். அடுத்து இன்ஃப்ளேஷன். ஸோ இன்ஃப்ளேஷன் அப்படின்னா ஆக்சுவலாக இங்கே இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா இதுக்கான சினானிம்ஸ் நான் இந்த சைடில் போட்டிருக்கேன். நீங்கள் பிடிஎஃப் வாங்கிட்டு ஒரு தடவை பார்த்துக்கோங்க. இன்ஃப்ளேஷன் ரூட் வேர்ட் ஃப்ளாட், டு ப்ளோ விண்ட், அ ஜென்ரல் கண்டினியூஸ் இன்க்ரீஸ் இன் ப்ரைஸஸ். ஸோ இன்ஃப்ளேஷன்றது என்ன சொல்லுவோம்னா வீக்கம், பண வீக்கம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் வீக்கம். ஒரு கண்ட்ரியில் 2 விஷயம் நடக்கும், இன்ஃப்ளேஷன் ஒன்று இருக்கும், டிஃப்ளேஷன் இருக்கும். எல்லாத்தோட ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது இன்ஃப்ளேஷன், ப்ரைஸ் எல்லாம் இருக்க வேண்டியதுக்கும் கம்மியாக போச்சுன்னா டிஃப்ளேஷன். ரெண்டுமே நடந்தாலுமே ஆபத்து தான். ஒரு பேலன்ஸ் எப்பவுமே நம்ம இன்ஃப்ளேஷனுக்கும் டிஃப்ளேஷனுக்கும் நடுவில் ஒரு பேலன்ஸ் நம்ம எப்பவுமே ஸ்ட்ரைக் பண்ணி ஆகணும். ஸோ ரூட் வேர்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்னா டு ப்ளோ விண்ட். ஸோ ஃப்ளாட் டு ப்ளோ விண்ட், அப்போ ஊதுனாக பெருசாகும், தட்ஸ் கால்ட் இன்ஃப்ளேஷன். அப்போ இன்சைட் யூ ஆர் கிவிங் சம்திங். டிஃப்ளேஷன் அப்படியே சுருங்கிடும். A general continuous increase in prices. There has been a lot of discussion about inflation of grades in higher education reason. Inflation of grades in higher education reasonலாம் நிறைய கிரேட்ஸ் வந்து உருவாகுது, உள்ள இன்ஃப்ளேட் ஆகுது, அப்போ நிறைய பெருசாகுதுன்னு அர்த்தம். The government's overriding concern is to reduce inflation. எல்லாரோட ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ எல்லாரோட ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகும்னா it is not affordable for people to buy, or at least people under lower class they cannot buy. இப்போ நிறைய வேர்ட்ஸ் பாருங்க, கான்ஃப்ளேட், டீஃப்ளேட், ரிஃப்ளேஷன். கான்ஃப்ளேட்ன்றது என்ன? கார்னா வித். அப்போ யூ யூஸ் 2 or 3 திங்ஸ் வித் 2 or 3 திங்ஸ் கம்பைன் பண்ணி ஒரு விஷயத்தை நம்ம கிரியேட் பண்ணுறது பேர் கான்ஃப்ளேட். டு கம்பைன் 2 or more செப்பரேட் திங்ஸ் எஸ்பெஷல் பீசஸ் ஆஃப் டெக்ஸ்ட் டு ஃபார்ம் அ ஹோல். அப்போ ஃப்ளாட்னா டு ப்ளோ, 2-3 விஷயத்தை ப்ளோ பண்ணி ஒரு விஷயத்தை நம்ம கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா கான்ஃப்ளேட். ஷி கான்ஃப்ளேட்டட் 3 plays டு ப்ரொடியூஸ் அ ஃப்ரெஷ் நியூ ஒர்க். 3 playsனா 3 ட்ராமா, 2-3 ட்ராமா இருக்குன்னு வச்சுப்போம். அந்த 3 ட்ராமாவை கம்பைன் பண்ணி ஒரு பெரிய ட்ராமாவை அவங்க கிரியேட் பண்ணாங்க. டிஃப்ளேஷன் நம்ம பார்த்தோம். இஸ் சம்திங் தட் ஹேஸ் ஏர் ஆர் கேஸ் இன்சைட், இட் டிஃப்ளேட்ஸ் ஆர் இட்ஸ் டிஃப்ளேட்டட், இட் பிகம்ஸ் ஸ்மாலர் பிகாஸ் இட் லூசஸ் ஆர் கேஸ். அப்போ பலூன் இருக்கு, நம்ம ஊதுறீங்கன்னா அது இன்ஃப்ளேட், காற்று வெளியே வந்துச்சுன்னா அது டிஃப்ளேட். அப்போ எக்கனாமி அது மாதிரி தான், நம்ம நிறைய இப்போ ஊதுறோம், அப்போ பெருசாகுது, எல்லாத்தோட காசும் இன்க்ரீஸ் ஆகுது, மணியும் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அது இன்ஃப்ளேஷன். எல்லா காசும் கம்மியாயிடுச்சு, அதுக்குள்ள எல்லாத்தோட ப்ரைஸும் லெவலோட கம்மியாக போயிடுச்சுன்னா தட்ஸ் கால்ட் டிஃப்ளேஷன். ரீஃப்ளேஷன்றது என்ன? ரீனா அகெயின், திரும்பி ஒரு நல்ல நிலைமைக்கு எடுத்துட்டு வரதுக்கு பேர். A situation in which amount of money is in use in the economy is increased. அந்த மணி யூஸ்ன்றது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு பேர் ரீஃப்ளேஷன். They want a higher minimum wage and reflation for jobs. And reflation for jobs in the sense மணி இன்க்ரீஸ் எதிர்பார்க்குறாங்க. ஸ்பெக்டர். ஸோ ஸ்பெக்டர்ன்றது என்ன பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் ஒரு விஷயம் தப்பாக நடக்க போகுது அப்படின்னு கெஸ் பண்ணுறதுக்கு பேர் ஸ்பெக்டர். The idea of something unpleasant that might happen in future. அன்பிளசண்டாக இந்த விஷயம் நடக்க போகுது, that's called ஸ்பெக்டர். ஸோ ரூட் வேர்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பெக் மீன்ஸ் டு லுக், ஷோ, அப்பியரன்ஸ். ஸ்பெக்டகல்ஸ் அப்படின்னு பார்க்குறதுக்கு டு லுக், ஷோ, அப்பியரன்ஸ் இதெல்லாம் வரும். சம்திங் வைட்லி ஃபியர்ட் ஆஸ் அ பாசிபிள் அன்பிளசன்ட் ஆர் டேஞ்சரஸ் அக்கரன்ஸ். ஆக்சுவலாக நான் இதோட மீன் இங்கே எழுதுறதுக்கு பதிலாக இங்கே எழுதிட்டேன், சாரி. Drought and war have raised the specter of food shortages for up to 24 million African people. ஸோ ஸ்பெக்டர் ஆஃப் ஃபுட் ஷார்ட்டேஜஸ்னால் இப்போ கிடையாது, இதுக்கப்புறம் வரப்போகிற காலங்களில் அவங்களுக்கு ஃபுட் ஷார்ட்டேஜ் இருக்கும். அப் டு 24 மில்லியன் ஆஃப்ரிக்கன் பீப்புளுக்கு இதனால அஃபெக்ட் ஆக போகிறாங்க. அது தான் ஸ்பெக்டர். அப்போ ஃபியூச்சரில் நடக்க போகிற ஒரு அன்பிளசன்ட் ஈவெண்ட்டை நம்ம சொல்கிறதுக்கு. இல்லை வேறு என்னென்ன வேர்ட்ஸில் பார்த்தாங்க? ஸ்பெசிமென், ஸ்பெக்டக்கிள், சர்க்கம்ஸ்பெக்ட், கான்ஸ்பெக்சஸ், இன்ஸ்பெக்ட், ரெஸ்பெக்ட், இன்ட்ரோஸ்பெக்ஷன், பெர்ஸ்பெக்டிவ், ப்ராஸ்பெக்ட், ரெட்ரோஸ்பெக்ட், சஸ்பெக்ட். ஸ்பெசிமென், something shown or examined as an example, a typical example. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபாரஸ்ட்குள்ளே போகிறீங்க, ஒரு டைப் ஆஃப் இன்செக்ட்ஸ் இருக்குது. அப்போ அதுலேருந்து ஒரு இன்செக்ட் மட்டும் பிடிச்சிட்டு வந்து நீங்கள் லேபில் வைப்பீங்க. அப்போ நீங்கள் அது என்னன்னு கேட்டால் அது வந்து ஸ்பெசிமென் சொல்லுவீங்க. என்னன்னா ஒரு எக்ஸாம்பிளாக காட்டுறதுக்கு இதுதான் இதோட ஸ்பெசிமென். அப்போ ஹியூமன் ஸ்கெலட்டன் ஸ்பெசிமென் ஒன்று இருக்குல்ல, அப்போ இதுதான் ஹியூமன் பீங் காட்டுறதுக்குன்னு வைக்கிறதுக்கு. அப்போ ஷோ தானே. ஸ்பெக்ட்னா என்ன? லுக், ஷோ ஆர் அப்பியரன்ஸ். அப்போ ஸ்பெசிமென்றது காட்டுறதுக்காக. சம்திங் ஷோன். He has a collection of rare insect specimens. Spectacle, an unusual, unexpected event or situation that attracts attention, interest or disapproval. ஸ்பெக்டக்கல்ஸ்னா பார்க்கறதுக்கு. ஸ்பெக்டக்கல் அப்படின்னா ஒரு இன்சிடென்ட், ஒரு ஈவெண்ட் நடக்குது, இதுவரை நம்ம பார்த்திடாத ஒரு அன்யூஷுவலான ஒரு ஈவெண்ட் நடக்குதுன்னா அது ஸ்பெக்டக்கல். We witnessed the extraordinary spectacle of an elderly lady climbing a tree to rescue her cat.
ஸோ யாரும் அது மாதிரி பார்த்துருப்பாங்க, ஆம்பளைங்க ஏறி பார்த்துருப்பாங்க, சின்ன பசங்க, ஏன் பெண்கள் கூட, சின்ன பெண்கள்லாம் குழந்தைங்கள கூட மரம் ஏறலாம் பார்த்துருக்கலாம். ஆனால் ஒரு வயசான லேடியை வந்து மரம் ஏறுறது இட்ஸ் ஸ்பெக்டக்கல், விச் மீன்ஸ் வி ஹவ் நாட் சீன் தட் பிஃபோர். சர்க்கம்ஸ்பெக்ட், சர்க்கம்னா சுற்றி வருது, சர்க்கம் இதான் சர்க்கம். ஸ்பெக்ட், ஸ்பெக்ட்ன்றது அப்பியரன்ஸ், லுக். கேர்ஃபுல் நாட் டு டேக் ரிஸ்க். அப்போ ரொம்ப பார்த்து சுற்றி வளைச்சு ஒரு விஷயத்த சொல்கிறோம். ஏன்னா டைரக்டாக சொன்னால் அதோட கான்சிக்வன்ஸ் நம்ம ஃபேஸ் பண்ணோம். அப்போ அது நம்ம தலையில் ரிஸ்க்காக வந்து முடிஞ்சிடும். The officials were very circumspect in their statements. They were very careful in order to not take risks. Conspectus, a summary or overview of a subject. Conspectus ஒரு summary, ஒரு overview கொடுப்போம் லாஸ்ட்டாக. இதுதான், அது படித்தா அதோட புரியும். ஆனால் டீட்டெயில்ஸ் தெரியறதுனால அதோட ஐடியா புரிஞ்சுக்கலாம். New recordings containing 5 of his works give a rich conspectus of his art. So new recording containing 5 of his works. ஸோ அவரோட 5 ஒர்க்ஸ் அப்படின்னா, அவர் ஒர்க்ஸ்க்கு மீனிங் என்னன்னா, நம்ம பண்ணக்கூடிய இப்போ ஷேக்ஸ்பியர் ஒர்க்ஸ்னா அவரோட பிளேஸோஸ், போயம்ஸ் இதெல்லாமே ஒர்க்ஸ் நம்ம சொல்லலாம். ஒர்க்ஸ் கிவ் ரிச் கான்ஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஹிஸ் ஆர்ட். அவரோட ஆர்ட்டை பற்றினா அது ஒரு ஓவர்வியூவாக கொடுக்குது. அப்போ அவர் என்ன மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்னு சொல்றதுக்கு கொடுக்குது. இன்ஸ்பெக்ட் பார்த்துப்போம். இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்ஷன் அப்படின்னா என்னன்னா, உள்ள ஒரு விஷயத்தை நம்ம திறந்து பார்க்கறது. ஓகே, அது என்ன இருக்குது, அது நல்லா இருக்குதா கெட்டதா இருக்குதா, இல்லை ஏதாவது தப்பு நடந்திருக்கா. அப்போ இன்ஸ்பெக்டர்ன்றது என்னன்னா, ஒருத்தவங்க விஷயத்த போய் பார்ப்பாங்க, ஒரு தப்பு நடந்தா அப்போ அது உள்ள போய் நம்ம பார்க்கணும் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ரெஸ்பெக்ட், டு ஷோ சம் ரெஸ்பெக்ட். அப்போ காட்டுறது, வெளிக்காட்டுறது, மரியாதை கொடுக்கறது, இல்லை மரியாதை காட்டுறதுக்கு பேர் ஏன்னா ஷோ தானே சொல்லுவோம், ஷோ சம் ரெஸ்பெக்ட். இன்ட்ரோஸ்பெக்ஷன், இன்ட்ரோனா உள்ள, இன்சைட். எக்ஸாமினேஷன் ஆஃப் அண்ட் அட்டென்ஷன் டு யுவர் ஓன் ஐடியாஸ், தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ். ஸோ ஒரு இன்ட்ரோஸ்பெக்ஷன் என்னன்னா, இப்போ இன்ஸ்பெக்டர்னா நான் இங்கே இருக்கேன், ஒரு பிரச்சனை அங்கே நடந்துச்சு, நான் அதுக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு பேர் இன்ஸ்பெக்ஷன். இன்ட்ரோஸ்பெக்ஷன் என்னன்னா, நான் என் மனசுக்குள்ளேயே ஒரு விஷயத்தை யோசிச்சு நான் பார்க்கறதுக்கு பேர் இன்ட்ரோஸ்பெக்ஷன். நான் ஒரு மைண்டுக்குள்ள நானா ஒரு சில விஷயத்தை பார்க்கறது இன்சைட், அது பேர் இன்ட்ரோஸ்பெக்ஷன். His defeat in the world champion led to a long period of gloomy introspection. க்ளூமி இன்ட்ரோஸ்பெக்ஷனா, அதை நினச்சி நான் வருத்தப்படுறதோ, இல்லை ஏன் இப்படி நடந்துச்சு, இதை நம்ம எப்படி பண்ணிக்கலாம்னு நினச்சி வருத்தப்பட்டு நான் யோசிக்கிறேன். அப்போ என்ன பற்றினது நான் எனக்கு யோசிக்க பேர் இன்ட்ரோஸ்பெக்ஷன். பெர்ஸ்பெக்டிவ், அதாவது கண்ணோட்டம். நீங்கள் எப்படி ஒரு விஷயத்தை பார்க்குறீங்கன்றது பார்வை, அந்த பார்வையோட்டம், கண்ணோட்டம்னு a particular way of considering something. Her attitude lends a fresh perspective to the subject. ஸோ அவங்க ஆட்டிடியூட்ன்றது ஒரு ஃப்ரெஷ் பெர்ஸ்பெக்டிவ், அப்போ புதிய கண்ணோட்டம் அப்படின்வாங்க. ப்ராஸ்பெக்ட், ப்ரோனா ஃபார்வர்ட், முன்னாடி, அதான் ப்ரோ. Prospect. So prospect the possibility that something good might happen in future. So future இதுக்கப்புறம் ஒரு இது நம்ம பார்க்குறோம், இதுக்கான ஒரு ப்ராஸ்பெக்ட் ஃபியூச்சர்ல இருக்கு. இன்னைக்கு ஒரு ப்ராடக்ட் செய்றீங்க, அந்த ப்ராடக்ட் இன்னைக்கு விற்கலனாலும் ஃபியூச்சர் ப்ராஸ்பெக்ட்ஸ் இருக்குன்னு என்ன அர்த்தம்னா, ஃபியூச்சர்ல இதுக்கான ஒரு மார்க்கெட் இருக்கு, இதுக்கு ஒரு வேல்யூ இருக்குன்னு நம்ம சொல்ற பேரு ப்ராஸ்பெக்ட். There's nothing much prospect that this war will be soon over soon. So there's not much prospect. Okay, ப்ராஸ்பெக்ட்னா இப்போ சான்சஸ் கம்மி, ஃபியூச்சரில் இது நல்லா வரதுக்கான சான்சஸ் கம்மி. என்னது, that this war will be over soon. இந்த வார் முடிகிறதுக்கான ப்ராஸ்பெக்ட் கம்மியாக தான் இருக்கு. ரெட்ரோஸ்பெக்ட், ப்ரோனா முன்னாடி, ரெட்ரோனா பின்னாடி, பாஸ்ட். அப்போ திங்கிங் நவ் அபவுட் சம்திங் இன் த பாஸ்ட். திங்கிங் நவ், பாஸ்ட்டை பற்றி இப்போ ஒரு விஷயத்தை நம்ம நினச்சி பார்க்க பேர் ரெட்ரோஸ்பெக்ட். இன் ரெட்ரோஸ்பெக்ட் ஐ திங்க் மை மேரேஜ் வாஸ் டூம்ட் ஃப்ரம் த பிகினிங். ஸோ இப்போ வரைக்கும் நீங்கள் ஒரு விஷயத்தை இன்னைக்கு நீங்கள் கஷ்டப்பட்டு இருக்கீங்க, உங்கள் மேரேஜ் நினச்சி நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஆரம்ப காலத்துலேருந்து கஷ்டப்பட்டுருக்கீங்க, இன்னைக்கு தான் நீங்கள் இதை ரியலைஸ் பண்ணுறீங்க. அப்போ தட்ஸ் கால்ட் ரெட்ரோஸ்பெக்ட். அப்போ பாஸ்ட்லேருந்து நடந்தது எல்லாத்தையும் நம்ம ரீகால் பண்ணி பார்க்குறோம். சஸ்பெக்ட், ஒரு விஷயத்தை ஒரு ஆளை நம்ம சஸ்பெக்டாக பார்க்குறோம். அப்போ இந்த இடத்துல எல்லாமே லுக் தான், டு சி. சஸ்பெக்டாக பார்க்குறோன்னா, அப்போ இவன் தான் இதை செஞ்சிருப்பான்ற ஒரு கண்ணோட்டத்தில் நம்ம பார்க்கறது பேர் சஸ்பெக்ட். புதிய கண்ணோட்டம்ன்றது பெர்ஸ்பெக்ட், சந்தேக கண்ணோட்டம்ன்றது பேர் சஸ்பெக்ட். டு திங்க் ஆர் பிலீவ் சம்திங் டு பி ட்ரூ ஆர் ப்ராபபிள். So far the police do not suspect foul play. Suspectனா இதோட ஏதாவது தப்பா நடந்திருக்கும்னு சஸ்பெக்ட் பண்ணல. அப்போ ரெஸ்பெக்ட், இதுக்கு ரூட் வேர்ட் கிடையாது. A pause or rest from something difficult or unpleasant. So a pause or rest from something difficult or ஒரு விஷயம், ஒரு பேட் ஈவென்ட் நடக்குது, அதுலேருந்து டப்புன்னு அது பாஸ் ஆகுது, ஸ்டாப் ஆகுது. That's called respite. Their teacher was away, so they had a day's respite before their essays were due. ஸோ பிஃபோர் தி எஸ்எஸ் வர் டியூ அப்படின்றதுனா எஸ்எஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான டைம். அப்போது அவங்க டீச்சர் வந்து இப்போ இல்லை. ஸோ தே ஹேட் அ டேஸ் ரெஸ்பைட், ஒரு டே வந்து அவங்களுக்கு டைம் கிடச்சிருக்கு, ஒரு பாஸ். அப்போ டீச்சர் இருந்திருந்தாங்கன்னா அதை சப்மிட் பண்ணி ப்ராப்ளம் கிரியேட் ஆகிருக்கணும், அதில் ஒரு பாஸ் கிடச்சிருக்கு, ஒரு டைம் கிடச்சிருக்கு. பிஃபோர் தியர் எஸ்எஸ் வேர் டியூ. ஸோ அவங்க எஸ்ஏ டியூ, அதான் டியூ இருக்குது. அப்போ அந்த அவங்க டீச்சர் வந்துட்டாங்கன்னா அப்போ வந்து டியூ ஆகிடும், கட்டலைன்றது ஆகும், அவங்க வந்து முடிக்கலன்ற மாதிரி ஆகிடும். அப்போ உங்கள் டீச்சர் இல்லைன்றது வந்து அவங்களுக்கு ஒரு டைம் பீரியட் கிடச்சிருக்கு அது கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு.
The center provides a respite for teens in trouble. அப்போ அவங்க ட்ரபிள் இருக்க அந்த டீன்ஸை கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு மறுவாழ்வு கொடுக்குறதோ இல்லை அவங்களுக்கு வந்து பிரேக் கொடுத்து அவங்கள ஒரு எஜுகேஷன் ஏதோ ப்ரொவைட் பண்ணுறதுக்கு பேர் ரெஸ்பைட். whoop, to give a loud exacted shout, especially to show your enjoyment or agreement with something. ஒரு சவுண்ட் கொடுக்கறதுக்கு பேர் தான். The audience was whooping and clapping. When the whoops and cheers had finally died down, she started to speak. I was so happy it was not hard to whoop out loud. இந்த ஊன்னு ஒரு சவுண்ட் கிரியேட் பண்ணுவோம்ல, அது பேர் தான் whoop. அண்டர்மைனிங், மைன்னா என்ன, ஒரு விஷயத்தை புதைக்கிறது. அண்டர்மைன் ஒரு விஷயத்தை அடியில் வச்சு ஒருத்தவங்க புதைப்பாங்க. அப்போ ஒரு பப்ளிக்ல ஒரு ஆளை வந்துட்டு நம்ம அண்டர்மைன் பண்றோம்னா அவர் வந்து தாழ்த்தி பேசுறதோ, அவர் தாழ்த்துறதுக்கு பேரோ, அவளுக்கு கீழே இறக்குறதுக்கு பேரோ, ஒருத்தர் பத்தி ரிப்பீட்டடா நம்ம வந்து தவறான செய்தி பரப்பி அவரோட இமேஜ் நம்ம கீழே எடுத்துட்டு வரோம், அவரோட இமேஜ் நம்ம புதைச்சிரோம் அப்படின்னு அது கால் அண்டர்மைன். டு கிராஜுவலி வீக்கன் ஆர் டிஸ்ட்ராய் சம் ஒன் ஆர் சம்திங். கிராஜுவலாக கொஞ்சம் கொஞ்சமா அவர் வந்து அவரோட இமேஜ் எல்லாத்தையும் நம்ம உடைக்கிறதுக்கு பேர் அண்டர்மைன். கிரிட்டிசிசம் ஜஸ்ட் அண்டர்மைன்ஸ் தியர் கான்ஃபிடன்ஸ். இப்போ நீங்கள் நல்ல கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்க, நான் வந்து இதெல்லாம் உன்னால் செய்ய முடியாது அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன், உங்கள் கான்ஃபிடன்ஸை நான் இதோட புதைச்சிடுறேன். He's been trying to undermine her position by spreading rumors about her. அவங்கள பற்றி தவறான செய்தி பரப்பி அவங்கள மேலே ஒரு அவங்களோட இமேஜ் அவங்க வந்து அண்டர்மைன் பண்ணுறாங்க. If you continually criticize children, you can seriously undermine their confidence. அவங்களோட கான்ஃபிடன்ஸ் நம்ம புதைச்சிருவோம். அடுத்து 15 ஜூலை லாஸ்ட், இது வந்து ஒரு சில வேர்ட்ஸ் மட்டும்தான், சீக்கிரம் முடிச்சிடலாம். parity, parityல பார் அப்படின்னா ஈக்குவல். பேரிட்டினா ஈக்குவாலிட்டி எஸ்பெஷலி ஆஃப் பே ஆர் பொசிஷன். பேரிட்டின்றது என்னன்னா ஈக்குவல் பே கொடுக்க பேர் பேரிட்டி. பேர் அப்படின்னா ஆன் பார் வித் அப்படின்னு சொல்லுவோம். ஆன் பார் வித்னா என்ன வந்து அவனுக்கு ஈக்குவலா என்ன பாரு, ஆன் பார் வித் அப்படின்றது அதுக்கு ஈக்குவலா. வாஷிங்டன் டிசி ஹோப்ஸ் டு அச்சீவ் பொலிட்டிக்கல் பேரிட்டி வித் த ஸ்டேட்ஸ். ஸோ அவங்களுக்கு ஈக்குவலா இவங்களே அவங்க எடுத்துட்டு வர பார்க்குறாங்க. தே ஆர் கான்ஃபிடென்ட் தட் தே வில் ரீச் எக்கனாமிக் பேரிட்டி வித் அதர் கண்ட்ரிஸ் இன் த நெக்ஸ்ட் டிகேட். அப்போ நாலு பேர் இந்தியா வந்து அதுனா மற்ற கண்ட்ரியில் இருக்க அதே மாதிரி எக்கனாமிக் லெவல்ஸ்ன்றது என் கண்ட்ரியில் கொண்டு வருவோம், அவங்க ஈக்குவலாக நம்ம எடுத்துகிட்டு வருவோம். ஐம் சாரி, ஒரு செட் ஆஃப் வேர்ட்ஸ் நான் மிஸ் பண்ணிட்டேன், ஒரு செட்டு தான் இருக்குது. இல்லை சாரி, நம்பர்ஸ் நான் மாற்றி போட்டுட்டேன்னு நினைக்கிறேன். எஸ், நம்பர்ஸ் மாற்றி போட்டுட்டேன். இட்ஸ் 1 2 3 4 5. பார், நான் சொன்ன பார்னா ஆன் பார் வித் சம், the same as or equal to someone or something. His new book is on par with bestsellers. bestsellers book அளவுக்கு இவன் புக்கும் இப்போ சேல் ஆகுது இல்லை பார்க்கப்படுது, அது பார். கம்பேர், இதுவும் ஈக்குவலாக இருக்கா நம்ம கம்பேர் பண்ணுறோம்ல, அது பேர் கம்பேர். டிஸ்பரேஜ், ஸோ டிஸ்பரேஜும் டிஸ்பாரிட்டிக்கும் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்குது. டிஸ்பரேஜ்னா டு கிரிட்டிசைஸ் someone or something in a way that shows you do not respect or value him or her, whatever it is. ஒரு விஷயத்தை நம்ம வந்து மதிக்கல, அதை நம்ம சொல்ல, அப்போ என்னன்னா அது என்னோட அளவுக்குள்ள நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை, இது அந்த லெவல்லே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது டிஸ்பாரேஜ். டு கிரிட்டிசைஸ் சம்ஒன், ஒருத்தவங்களை கிரிட்டிசைஸ் பண்ணுறதோ இல்லை சம்திங் ஒரு விஷயத்தை கிரிட்டிசைஸ் பண்ணுறதோ இன் அ வே தட் ஷோஸ் யூ டோன்ட் ரெஸ்பெக்ட், அதை நான் வேல்யூ பண்ணலை, அதை நான் ரெஸ்பெக்ட் பண்ணலை, ஏன்னா அதை நான் நினச்சா ஈக்குவலாக இல்லை, அதுக்கு ஈக்குவலாக இல்லை. The actor's work for charity has been recently disparaged in the press as an attempt to get publicity. Has been disparaged அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்போ சேரிட்டி மற்றவங்களாம் பண்ணுறாங்களே, நிறைய பேர் நிறைய உதவி பண்ணுறாங்க, ஆனால் இந்த ஆக்டர் பண்ண உதவியா அவங்களுக்கு ஈக்குவலாக நம்ம பார்க்கல, இது வந்து பப்ளிசிட்டிக்காக தான் அவர் பண்ணான்னு சொல்கிறாங்க, இது கால் டிஸ்பாரேஜ். Disparity, a lack of equality or similarity, especially in a way that is not fair. அப்போ டிஸ்பாரிட்டினா a lack of equality. ஓகே, இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் பாருங்க, the growing disparity between rich and poor. அப்போ ரிச்சும் போருக்கும் நடுவில் ஒரு சின்ன கேப் இருக்குது. டிஸ்பாரிட்டினா அந்த கேப் பெருசாயிட்டே போகுது, அதுக்கு பேர் தான் டிஸ்பாரிட்டி. அப்போ ரெண்டு பேருமே ஈக்குவலாக இருக்க மாட்டாங்க. பியர், பியர்ன்றது உங்களோட கொலீக், உங்களுக்கு ஈக்குவல் ஏஜில் இருக்கும்போது இல்லை உங்க கூட ஈக்குவல் ஒர்க் அண்ட் பொசிஷன் இருக்கவங்கள நம்ம பியர்ஸ்ன்னு சொல்லலாம். A person who is the same age or has the same social position or the same abilities as other people in a group. ஒரு குரூப்ல இருக்க சேம் செட் ஆஃப் பீப்புள் எல்லாமே நம்ம பியர்னு சொல்லலாம். Stagnation, to stay the same and not grow, develop or develop. அப்போ ஒரு விஷயம் அங்கேயே இருக்கு, ஸ்டாக்னேட்டட் அப்படின்னு சொன்னா அங்கேயே தங்கிடுச்சு, அது நம்ம தங்கிடுச்சுன்னு தானே சொல்லுவோம். அது இப்போ தண்ணி வந்து தேங்கிடுதுன்னு சொல்லுவோம்ல, அதுதான் ஸ்டாக்னேஷன். Of liquid or air to not move or flow, often resulting in it becoming dirty. Stagnation, stagnated வாட்னா இப்போ இந்த சேது சகதியில் பார்த்தீங்கன்னா ஸ்டாக்னேட் ஆகிருக்கும், ஒரே இடத்துல அது நிற்கும், அதுக்கு பேர் தான் ஸ்டாக்னேஷன். My music career had stagnated, நின்றுடுச்சு. The electronics industry is showing signs of stagnating after 15 years of growth. அப்போ 15 வருஷம் க்ரோ ஆகிட்டு அப்போ அந்த கிராஃப் பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்டாக்னெட்டாக இருக்குது, அப்படியே தான் இருக்குது. Are the valleys where air tends to stagnate often have high levels of pollutants. Valleys where air tends to stagnate in the sense
ஏர் எங்கே அந்த இடத்துல ஸ்டாக்னட்டாக இருக்குதோ அப்படியே ஹோலில் நிற்குதோ அது எல்லாமே அந்த இடத்துல பொல்யூட்டன்ஸ் அதிகமாக இருக்கும். falter to lose strength or purpose and stop or almost stop, to move awkwardly as if you might fall, move or speak without confidence or with pauses. தடுமாறி பண்றதுக்கு ஏதோ fault அப்படின்னா தடுமாறுறது falter. The dinner party conversation faltered for a moment. A nurse saw him falter and made him lean on her. Falter in the sense தடுமாறாங்க, அப்போ அவங்க மேலே சாச்சுக்கிறாங்க. Nikki's voice faltered and he stopped speaking. அதாவது வாய் கொளறுது, தடுமாறுது. அனிமியா வித்தவுட் எனர்ஜி ஆர் எஃபர்ட். அனிமியான்னு பார்த்தீங்கன்னா என்னென்னா பிளட் இல்லை அனிமியான்னு வரும். அப்போ அதை நம்ம எப்படி பார்க்கணும், எனர்ஜி இல்லை, எந்தூசியாசம் இல்லை, வித்தவுட் எனர்ஜி ஆர் எஃபர்ட். போத் ஆக்டர்ஸ் கேவ் ஃபேர்லி அனிமிக் பர்ஃபார்மன்ஸ் வித்தவுட் எனர்ஜி. லேக் ஆஃப் அயர்ன் இன் யோர் டயட் கேன் மேக் யூ அனிமிக். ஓகே, பிளட் லெவல் கம்மியாக்கலாம். ஸோ abysmal very bad, very deep. The quality of mental health care is abysmal. The quality of mental health care is abysmal in the sense it's very poor. This experiment could help a lot of people, or it could be an abysmal failure. This experiment could be could help a lot of people, or it could be an abysmal failure. Na enna onne ellarum help பண்ணனும், இல்லனா utter failure face பண்ணனும். Staggering, very shocking, surprising. ரொம்ப ஷாக்கிங்காவும் சர்ப்ரைசிங்காவும் இருக்கு. Nursing care costs a staggering $15,000 per week. It costs a staggering $50,000 per week to keep the museum open to public. Staggeringனா ஷாக்கிங் 50,000. மானியம் பார்த்தா அப்படியே எல்லாரும் வாயை பழந்துற அளவுக்கு இருக்கும். ஸோ தட்ஸ் இட். இதோட நம்ம இதுக்கான பார்த்தோம். இது ரொம்ப பெரிய வீடியோ தான், இல்லைன்னா சொல்லலை, ஆனால் இது மறக்காமல் பாருங்கள். இது மாதிரி நம்ம வீக்லி அப்போ இந்த வீக் நான் போகிறேன்னா நீங்கள் நெக்ஸ்ட் வீக் ஃபுல்லாக இந்த வேர்ட்ஸை வந்து நீங்கள் பார்க்கலாம். இது உங்களோட வொக்காபுலரோட ரேஞ்சை இம்ப்ரூவ் பண்ணும். தேங்க்யூ.